பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து அழைக்கிறார் சேனல் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதற்கான வாய்ப்பை கொடுத்த அருமையான பாஸ்டர் டேனியல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய மிகுந்த கிருபையும் இரக்கமும் தயவும் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு கோரஸுக்கு பிறகு என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. அல்லேலூயா. இன்றைக்கு நான் மரித்திருந்தால் குறைஞ்சது ஒரு 30 வருடங்களாக இருக்கும். இன்றைக்கும் ஜீவனோடு கூட வைத்து தேவன் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமேன். நான் பிறந்தது கேரளாவில் 1961ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி 7ஆம் மாதம் நான் பிறந்த தேதி. எங்களுடைய மிகவும் ஐதீகமான ஒரு குடும்பம். என்னோடய அப்பா பெயர் மாதவன், அம்மாவுடைய பெயர் தமயந்தி. இரு பிரிவாக இருந்தோம். அம்மாவுடைய குடும்பம் முழுக்க முழுக்க இலங்கை பெந்தகோஸ்தையை சார்ந்தவர்கள். அப்பாவுடைய குடும்பம் நம்பூரி நம்பியார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எப்படி அவர்களுடைய வாழ்க்கை தொடங்கியது என்பது ஒரு மிக ஆச்சரியமான ஒரு காரியம்தான். எனக்கு முன்னதாக 3 சகோதரர்கள், மொத்தம் 4 பேர் நாங்கள். அதில் 2 பேர் எங்கள் அப்பாவுடைய பாரம்பரியத்துக்குரிய எல்லா காரியங்களிலும் மிகவும் ஈடுபட்டவர்கள். அதில் 2 பேர் இல்லை. 2வது அண்ணனும் நானும் அதிகமாக இல்லை. என்னுடைய 9வது வயதில் நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கேரளாவிலிருந்து சென்னைக்கு வருகிறோம். இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னா, எங்கள் அப்பாவுடைய கையும் காலம் விழுந்து நடக்க முடியாமல் ஆயிட்டு நாங்கள் ஒரு வறுமையான சூழ்நிலைக்கு போகும்போது என்னுடைய மாமா எங்கள் அண்ணனுக்கு ஒரு வேலை வாங்கி தந்து சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்தப்போ நாங்களும் சென்னைக்கு வரோம். பிறகு எங்களோட வாழ்க்கை மறுபடியும் ஒரு நல்ல சூழ்நிலைக்கு மாறிடுச்சு. எங்கள் அப்பா இங்கே வந்து ஒரு 3 மாதம் இருந்தார். அவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் மிக எதிர்ப்பு உண்டாச்சு. மறுபடியும் எங்கள் அப்பா பாடி எங்கே கொண்டு வரணும், இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் நாங்கள் அண்ணெல்லாம் பிடிவாதமாக இருந்து நாங்கள் மறுபடியும் சென்னைக்கு கேரளாவுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய சென்னையில் தான் என்னோடய வாழ்க்கை தொடங்குகிறது. சென்னையில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த படிக்கிற காலகட்டத்திலே எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை என்பது கொஞ்சம் தூரதாக இருந்தது. நான் எந்த ஒரு கடவுளையும் வணங்குவது கிடையாது. என்னை சண்டே கிளாஸுக்கு வற்புறுத்தி கூப்பிட்டு போவாங்க. இந்த ஆலந்தூரில் பெந்தகோஸ்தே சபை இருந்தது. அதாவது அம்மாவுடைய உறவுகளை என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போவாங்க. என்னுடைய பிறப்பில் நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் பிறக்கும்போது அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிசாசின் தாக்கம் இருந்ததாகவும், அதனால் லெட்டர் போட்டு, அப்போல்லாம் லெட்டர் காலங்கள் தானே, எங்கள் சித்தி தன்னை இலங்கை பெந்தகோஸ்தே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, வந்து தான் ஆகணும்னு கடிதம் போட்டப்போ எங்கள் சித்தி கேரளாவுக்கு வராங்க. கேரளாவுக்கு நான் பிறக்கிற அந்த காலகட்டத்தில் கூடவே இருந்து வெறும் ஜெபம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது இல்லையா, தெரியாத பருவமாச்சே. ஜெபம் தான் என்னை காப்பாற்றிடுச்சு, நான் இன்றைக்கி உயிரோடு இருப்பதுக்கு காரணம் ஜெபம்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நம்புகிறேன். அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அது ஒரு மனதாக, அதாவது முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளனாலும் ஒரு குழந்தை உயிரோடு இருக்குன்றதுக்காக அப்படியே எங்கள் அப்பாவோட குடும்பத்தாருக்கு தெரியாமலேயே அந்த ஜெபத்தில் விட்டு வச்சுருந்தாங்க. 6 மாதம் எங்கள் அம்மா கோமா ஸ்டேஜில் இருந்ததான். எங்கள் சித்தி தான் என்னை 6 மாதம் என்னை காப்பாற்றினதும். எனக்கு அஸ்ஸாம் நாகாலாண்ட்லேருந்து மதர் செல்வம், சிபிஎம்லேருந்து மதர் செல்வம் தான் எனக்கு பேர் எழுதி அனுப்புகிறாங்க. மகனுக்கு கிருபாகரன்னு பேர் வைக்கணும்னு. ஒருவேளை நான் இப்போ யோசிக்கிறேன், ஆண்டவர் என்னை முன்குறித்ததுனால அந்த பேர் எனக்கு வைக்கப்பட்டிருக்குதோ அப்படின்னால என் பேர் எனக்கு பிறந்த பொழுது எனக்கு வைத்த பேர் தான் இது வரைக்கும். என்னுடைய பேர் எந்த மாற்றமும் இல்லை. இது என்னுடைய பிறப்பின் காரணம். அதுக்கப்புறம் எங்கள் சித்தி ஊழியத்துக்கு போயிட்டாங்க. அவங்களோட ஊழியமும் என்னுடைய வயசும் ஒன்று. 2015 அவங்க செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி அவங்க இறந்துட்டாங்க. என் மேலே ரொம்ப பாசமாக இருந்த ஒரு சித்தி அவங்க. அடுத்தது இங்கே நான் கேரளா சென்னைக்கு வந்த பிறகு சென்னையில் என்னுடைய படிப்பு ஆரம்பிக்கும்போது ஏதாவது சொன்னாலே அந்த கடவுள் நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருந்ததில்லை. கோயில்களுக்கு போக மாட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணெல்லாம் போனாலும் நான் கோயில்களுக்கு போகிறது கிடையாது. எங்கள் அண்ணன் ஒரு மந்திரவாதியாக இருந்தார். வீட்டில் நிறைய பூஜைகளும் அது இது நடந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அதில் அந்தளவுக்கு ஈடுபாடு கிடையாது. அப்படியே கொஞ்சம் அதாவது ஓரளவுக்கு உலகம் தெரியும் போது நான் இந்த கடவுள் மறுப்பாளர் இயக்கத்தில் போய் அவங்க கூட சேர்ந்துட்டு அவங்க கூட கடவுள் மறுப்பு குறித்து பேசுகிறது, இப்படி தான் என்னுடைய காலங்கள் போயிருந்தது.
படிப்பு வந்து நான் அந்த அளவுக்கு பெரிய அறிவாளிலாம் கிடையாது. எனக்கு 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 இருக்கிற அதாவதுன்னா நான் நல்ல படம் வரைவேன், அதில் சாதிக்கணும்னு நினைப்பேன். நல்ல பாட்டு பாடுவேன். அப்போ வந்து யாராவது ஆர்கெஸ்ட்ராவில் கூப்பிட்டாங்கன்னா கூட போய் பாடிட்டு வர்றது, இப்படியே என்னுடைய காலங்கள் போய்ட்டு இருந்தது. ஆனால் இதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கும் எங்கள் வீட்டில். எங்கள் அண்ணன் அடிப்பார். அப்போல்லாம் அந்த பெரிய பட்டை போட்ட பெல்ட் இருக்கும். எங்கள் அண்ணனை தவிர நான் உலகத்தில் வேறு யாருக்கும் பயப்படுறது கிடையாது. ரொம்ப துணிச்சலாக இருப்பேன். எங்கேயாவது போய் ஒரு சண்டை போடணும், குரூப்பாக போகிறது, அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் அந்த அளவுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் தான் கூட இருந்தாங்க. நட்புகள் அப்படி தான் இருந்தது. ஏதாவதுன்னா குரூப்பாக போவோம், விசாரிக்கிறது கிடையாது, யார் என்னன்னு கேட்குறது கிடையாது. ஏதோ ஒரு தைரியம், அது என்ன தைரியம்னு இப்போ கூட நல்லா புரியலை. அப்படிப்பட்ட ஒரு தைரியம் என்னோட இருந்துகிட்டே இருந்தது. இப்போவும் இருக்குது. அந்த தைரியம் இல்லாமல் இல்லை, தைரியம் இருந்துகிட்டா இருக்குது. ஆனால் இப்படியே என்னோடய வாழ்க்கை வீட்டுக்கு வந்து அடி வாங்குறது, வெளியில் போய் அடிச்சுட்டு வருது, இதே தான் என்னுடைய காலங்கள். எனக்கு படிப்பில் இருக்கிற நாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, அதாவது உயர்கல்வி போக போக என்னுடைய படிப்பு கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. எனக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே டோட்டலாக போயிடுச்சு. படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு போயிட்டு படிப்பை விட்டு வெளியே வரேன். வெளியே வந்து சின்ன சின்ன கம்பெனிகளில் வேலைக்கு போவேன். ஆனாலும் வேலைக்கு போக ஏமாற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றுறது, போயிட்டு வந்துடுது. எங்கள் அண்ணனுக்கு யாராவது வெளியே தம்பி எங்கே பார்த்தேன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ட்ரெஸ் அடையாளத்தோடு சொல்லிவிடுவாங்க. வீட்டுக்கு வந்து அடி வாங்குறது, இப்படியே தான் காலங்கள் போயிட்டு இருந்தது. அப்படியே வரும்போது எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்படுறார். எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்பட்டு அந்த சாட்சி சொன்ன இப்போ நேரம் போகாது, அவங்களோட சாட்சி தனியாக ட்ராக் போயிடும். அண்ணன் ரட்சிக்கப்படும் போது ஒரு எமோஷனல், ஒரு வேகத்தில் நாங்கள் எல்லாருமே சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறோம். அப்போது 1980ஆம் ஆண்டு நந்தம்பாக்கம் ஆற்றுல, அந்த எம்ஜிஆர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. என்ன ஏதுன்னு தெரியாமலே போய்ட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறேன். ஞானஸ்தானம் எடுக்கும்போது எங்கள் பாஸ்டர் இறந்துட்டார் சமீபத்தில். அவர் அடிக்கடி அந்த சாட்சி சொல்லுவார். எனக்கும் எங்கள் 2வது அண்ணனுக்கு ஒன்றா ஞானஸ்தானம் கொடுக்கும்போது மேகஸ்தம்பம் கீழே இறங்குது. அப்போது அந்த சொல்லுவார், அந்த பாஸ்டர் சொல்லுவார், வருங்காலத்தில் ஒரு ஊழியக்காரனை வருவேன் மகனே, அவர் அடிக்கடி சொல்லுவார். ஆனால் எனக்கு அது தெரியாது. அப்படியே ஆண்டவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சுட்டு சர்ச்சுக்கு போகும். பாடல் ஆராதனை முடிஞ்ச உடனே நாங்கள் இருக்க மாட்டோம். அந்த சர்ச்சு வந்து ஆலந்தூரில் ஜோதி தேட்டர் எதிரில் இருந்தது. அப்போது அந்த 11 மணி ஆராதனை முடிஞ்ச உடனே நாங்கள், அதாவது பாடல் ஆராதனை முடிஞ்ச உடனே நாங்கள் தேட்டருக்கு போயிடுவோம். இப்படி தான் எங்களோட காலங்கள் போயிட்டே இருந்தது. கூப்பிடுறது, திட்டுறது, கண்டிக்கிறது. அந்த கண்டித்தல் எனக்கு கசப்பாக இருந்தது. என்னை கண்டித்தது உண்மையிலே இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த கடிந்து கொள்ளுதலை நான் ரொம்ப வெறுத்தேங்க. அதனால் என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள், பட்ட வேதனைகள், அது ரொம்ப போராட்டங்களாக ரொம்ப அதிகம். அப்படியே என்னோடய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள். அப்படியே இருந்து எங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலைக்கு போவேன், ஏதாவது கம்பெனிக்கு போவேன். அப்படியே போயிட்டு என்னுடைய திருமணத்தை நான் விருப்பப்பட்டு குடும்பத்தில் எதிர்ப்போடு நடந்த ஒரு திருமணம். அதாவது என்னோடய மனைவி வீட்டில் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு திருமணம். அது ஏன் அப்படின்னா, கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படின்னு சொல்லாது ஒரு சம்பவம் நடக்குது. திமுக இளைஞரணியில் போய் ரொம்ப அதாவது மிக அதிகமாக இன்வால்வ் ஆகி இன்றைக்கி ஒரு ஊர்வலத்துக்காக நாங்கள் எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்குறோம். அன்றைக்கி என்னுடைய நண்பர் ஒருத்தர் அசோக் நகர்லேருந்து அங்கே வரார். என் கூட வேலை செஞ்சவர். அவர் வரும்போது வந்துட்டு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்குறோம். அவன் வந்து என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு நகை ஒன்று வச்சு கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு உண்மையிலேயே அந்த அந்த நாள் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் எனக்கு அந்த கடைக்கு போகிறது, அடகு வைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி வழக்கம் இல்லை. எனக்கு தெரியாதுப்பா, இப்போ எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாதுன்னு நான் ஒருத்தரை காமிச்சு விட்டேன். அந்த மாதிரி ஏதோ குமார்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கொடுப்பா அப்படின்னு. அவங்க கொடுத்தாரு. எவ்வளோ வாங்கினாருன்னு தெரியாது. அன்றைக்கி ஊர்வலங்கள்லாம் நல்லா முடிஞ்சது. எம்எல்ஏ கூட வந்தவங்களெல்லாம் பாராட்டிட்டுலாம் போனார். ஒரு 10-15 நாள் இருக்கும், 10 நாள் இருக்கும். வீட்டில் படுத்துட்டுருக்கிறேன். வாசலில் என்னை முழு பேர் சொல்லி அதிகமாக யாரும் கிருபான்னு தான் கூப்பிடுவாங்க. கிருபாகரன் கூப்பிட்றாங்க. யார் வெளியே வந்து பார்த்தா எல்லாம் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறாங்க. ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி க்ரைம் பிரான்ச்சிலேருந்து வரோம் அப்படின்னு. சார் சொல்லுங்கள் சார்னா, வா ஸ்டேஷனுக்கு வந்து அம்ஜிக்கார கேத்திரி ஸ்டேஷனில் ஒரு விசாரிக்கணும் வாங்க அப்படின்றாங்க. எனக்கு புரியல. சார் சொல்லுங்கள் அப்படின்னா, கூட்டின்னு போய் காரில் பார்த்தா ஒருத்தர் உட்கார வச்சுக்கிறாங்க. ஏன் சார் அவனை விலங்கு போட்டு உட்கார வச்சுறீங்க, வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ரொம்ப கட்டாயம் கூடும்போது எங்கள் 3வது அண்ணன் வந்துட்டார். அவர் நல்ல ஒரு பிரில்லியன்ட், நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் இருக்குது. அவர் என்ன போட்டார், வந்து அவங்கள போட்டு ரொம்ப சத்தம் போட்டார். கட்டாயப்படுத்தி என்னை அந்த நைட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. 10-10:30 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போகிறேன். அந்த ஸ்டேஷனில் போய்ட்டு அந்த என்னை ரொம்ப மரியாதை ட்ரீட் பண்ணாங்க. நான் கஷ்டப்படுத்தலை. ஆனால் எனக்கு அது ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காருது, நைட் ஃபுல்லாக அம்ஜிக்கார கேத்திரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குள்ளாச்சு. நான் எப்போவுமே கூப்பிடாதவன் அன்றைக்கி ஆண்டவரை கூப்பிட்றேன். அது டைமிங் தான், அந்த கொஞ்ச நேரம் தான்.
அப்புறம் அந்த டீமில் ஒருத்தர் தம்பி நீ கிறிஸ்டினான்னு கேட்குறாரு. ஆமாம் சும்மா சொல்கிறேன். சரி சரின்ட்டு அப்படியே பெஞ்சில் உட்காண்ட்ருக்கிறேன். நானும் அந்த தம்பி அந்த கூட அந்த என்னோடய நண்பரை உட்காண்ட்ருக்குறோம். மறுநாள் காலையில் இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிச்சாரு. என்னை கேட்டு நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி இருந்தேன். அவன் தம்பி வந்து என்னை இந்த நண்பர் வந்து என்னை கேட்டார். நான் காமிச்சு விட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னேன். அப்படியே அவ்வளோதான். அப்படியே நேரம் போயிட்டே இருக்குது. மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு சாப்பிட பிடிக்கல. நான் போடும்போது குமாரை தூக்கிட்டு வராங்க. குமாரை கொண்டு வந்து சரியான அடிக்கிறாங்க. எனக்கு புரியல என்ன நடக்குதுன்றது என்னால் தியானிக்கவும் முடியவே இல்லை. ஆனால் எங்கள் பெரிய அண்ணன் வந்து அவர் பாஸ்டர், அவர் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகன்றதுனால அவர் என்ன பண்ணார், வேறு ரூட் போட்டு என்னை சாயந்தரம் 7 மணிக்கு எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் என்னை வெளியே கொண்டு போகிறார். அதாவது வெப்பேரி இன்ஸ்பெக்டர் வேல்முருகன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்னை வெளியே கூப்பிட்டு வெளியே வாங்கினார். போனேன். இப்போ ஆட்டோவில் உட்காரினார். போனோம். சுதா பேலஸ் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டோம். இதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி இருந்ததுன்னா உனக்கு தோலை உரிச்சிடுவேனார். சரின்ட்டு நானும் வீட்டுக்கு வந்தேன். எனக்கு நடந்த சம்பவம் எதுவுமே தெரில. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அன்றைக்கி நான் ஒரு கற்றுக்கிட்ட பாடம்னா, அன்றைக்கி எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து என்னை காப்பாற்றுவோ எனக்கு ஆதரவாக பேசவோ யாருமே வரல. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஒரு எம்எல்ஏக்காக ஓடணும். அன்றைக்கெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற அரசியல் கிடையாது. நம்மளாம் பணம் கொடுத்து தான் அரசியலுக்கு இன்றைக்கி. அப்போல்லாம் பணம்லாம் கிடையாது. நம்ம சொந்த செலவோட போன அரசியல் காலம் அது. போயிட்டு அதில் எனக்கு கொஞ்சம் அரசியல் விட்டு வெளியே அப்படி கொஞ்சம் வெளியே வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய மனைவியை வந்து நான் நேசிக்கிற காலகட்டம் அது. அவங்க வீட்டில் கேட்டப்போ எங்கள் அண்ணன் போய் முறையாக போய் கேட்டப்போ கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ தான் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸில் கொஞ்சம் செல்வாக்கு அதிகம் இல்லை. ஒரு சவால் ஆகிப்போச்சு. கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு சவால். எப்படி தூக்கணுமோ தூக்கிறேன்னு அப்போ அது தெரியும், அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் அது. அப்படி என்ன பண்ணேன், கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சட்டப்பூர்வமாக ரிஜிஸ்டர் பண்ணோம். ஆனால் இந்த நாள் வரைக்கும் என்னோடய மனைவி வீட்டுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எங்களுக்கு திருமணமாக்கி 40ஆம் ஆண்டு இது. இந்த வருஷம் 40 வருஷம். இது வரைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவங்க வீட்டுக்கு நான் ஒரு 3 முறை போயிருப்பேன். அதாவது எங்கள் மாமனாரோட டெத்துக்கு அவங்க ப்ரேயர் மீட்டிங்கு, எங்கள் மாமியாரோட டெத்து, அவ்வளோதான். அது தவிர நான் அவங்க வீட்டுக்கு போனதில்லை. அவங்களும் நல்ல ஒரு என்னுடைய மனைவியோட அண்ணன் ஒரு ஊழியக்காரர் தான். அவங்களுக்கு 3 அண்ணன். அதில் 2 பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தர் பெங்களூரில் இருக்கார். 2 அக்கா இருக்காங்க. ஒருத்தர் நங்கநல்லூரில், ஒருத்தர் ஊட்டியில் இருக்காங்க. அந்த ஊட்டியில் இருக்கிறவங்க மட்டும் எங்ககிட்ட கொஞ்சம் பேசுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இப்போது இங்கே சென்னையில் இருக்கும்போது வேலை தேடி அந்த டைம் வேலை கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ணன் வீட்டிலேருந்து கொஞ்சம் மனைவியோடு இருக்கிறேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் கசப்புகள் வர செய்யும். அதில் அந்த கசப்போடு கூட வெளியே போய்ட்டு அனுபவிக்கிற அந்த அந்த ஒரு அனுபவம் வந்து ரொம்ப போராட்டமான காலகட்டங்கள் அது. எங்கே போனாலும் வேலை கிடைக்கல. ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போனாக்கா உனக்கு மேலேயும் கீழே பார்த்துட்டு உனக்கு வேலை கிடையாதுனாங்க. சரி, அந்த இடத்துக்கு எப்படி வேலைக்கு போகணும், என் மனைவிக்கு சாப்பாடு போடணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. நான் வந்தப்போ எப்படி வேலைக்கு போகணும், அந்த ஒரு ஊழியக்கார் வருவார் வீட்டுக்கு, ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணிட்டு எதுவும் அதாவது எனக்கு அந்த காலத்தில் எங்கள் அண்ணனோட நேசத்தை நான் விட்டது மிகப்பெரிய தவறு நான் இப்போ உணர்ந்துட்டேன். ஆனால் எல்லா ஊழியக்காரர்களும் எந்த நோக்கத்தோடு என்கிட்ட பழகினாங்க தெரியாது. அப்படி தான் அவங்க அதாவது எனக்கு அட்வைஸ் பண்ண யாரும் இல்லை. அப்போ எனக்கு எடுத்து சொல்லி இது சரி இது தவறுன்னு சொல்கிறது, நான் செய்கிறது தான் சரி அப்படின்ட்டு வாழ்ந்த காலம். ஒரு இடத்துல வேலைக்கு கேட்க போகிறேன், வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் வேலைக்கு லுங்கி கட்டிக்கிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரூம் ஒன்று கட்டுறாங்க. அங்கே போய்ட்டு வேலை கேட்குற மேஸ்திரிக்கிட்ட அவர் சொன்னார், இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு சைஸ் இருக்கும் அந்த கருங்கல், அந்த கல்லை கொண்டு போயிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு போய் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கட்டத்தில் போடணும், பாண்டெல்லாம் வச்சு கொடுத்து போடணும். நான் அப்போ என் மனைவிக்கு சாப்பாடு போடணுவேன், 25 ரூபா கூலினாங்க. சரிட்டு போகிறேன். 1.5 நாள் அந்த வேலை செய்தாங்க. நான் ஒரு நாள் முழுசாக செய்து மறுநாள் அரை நாள் செய்யும்போது அந்த முதலாளிங்க வந்துட்டாங்க. வந்து என்னை பார்த்தாங்க. எவ்வளோ படிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. படிக்கல சார்ன்னு போய் சொன்னேன். வேலை இல்லைன்ட்டாங்க. அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு ரொம்ப கண்ணீரோடு வந்துட்டேன். பதில் பேசலாம். அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டதுக்கு என் காதில் விழுந்தது. ஆனால் நான் கேட்காத மாதிரி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். சைக்கிள் எடுத்து வீட்டுக்கு வந்து மணிட்டு ஒன்றும் சொல்லலை. சனிக்கிழமை கூலியை வந்து ஆலந்தூர் நகராட்சியில் வந்து வாங்கிக்க சொல்லிட்டாங்க. சனிக்கிழமை போய்ட்டு நல்லா பேண்ட் ஷர்ட்லாம் போய்ட்டு அங்கே போய் நிற்கிறேன். நிறைய பேர் வரிசை நிற்கிற பழக்கமே கிடையாது. தேட்டர்லேயே இப்போ நான் வந்து சினிமா பைத்தியம், பயங்கர ஒரு நாளைக்கு 5 படம்லாம் பார்ப்பேன். பயங்கரமான சினிமா பைத்தியம். ஆனால் தேட்டரில் லைன் நின்று நான் டிக்கெட் வாங்கினது கிடையாது. இங்கே போய் லைனில் நிற்கணுமான்னு யோசித்து நிற்கிறேன். என்னை முதலாளி பார்த்துட்டார். கொஞ்சம் வெயிட் பண்ணினார். அதுக்கப்புறம்லாம் எல்லாருக்கும் அங்கே லேபர்லாம் கொடுத்த பிறகு என்னை கூப்பிட்டு நீ எவ்வளோ படிச்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியும், தண்டையார்பேட்டை கால்ரா ஆஸ்பத்திரியில் சைட் சூப்பர்வைசர் வேலை இருக்குது, அங்கே வந்துடு அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான்.
ஒரு ₹100 அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த 1.5 நாள் கூலியை கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு ரொம்ப தெம்பாயிட்டேன். இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வேலையை ஒரு ஊழியக்காரர் கெடுத்து விட்டார். ஒரு ஊழியக்காரர் தான் கெடுத்தார், வேறு உலகத்தாங்க யாருமே செய்யலை. ஒரு ஊழியக்காரர் அந்த வேலையை கெடுத்து விட்டார். ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஊழியக்காரர் சொல்கிறது தப்பாக நினைக்காதீங்க. அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு கசப்புனால என்னை வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டாங்க. வேலையை விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பசி பட்னி அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான். ரொம்ப கொடுமை, மிகவும் கொடுமையில் இருந்தேன். அப்போது 85 ஜூலை மாதம் 1ஆம் தேதி என் மனைவி விட்டுட்டு தனியாக எங்கள் அம்மா கூட விட்டுட்டு நான் டெல்லிக்கு போகிறேன். டெல்லிக்கு போயிட்டு வேலை தேடுறேன். ஹிந்தி தெரியாது. அங்கே இங்கிலீஷ் பேசினா சார்ஜென்ட்டு கூட ஒரு தலைநகரம் சொல்கிறோம், ஒரு சார்ஜென்ட்டு இங்கிலீஷில் பேசினாலும் அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியல. அப்படியே வேலை தேடி கடைசியில் லே மெரிடன் ஹோட்டல் கட்டுறாங்க. அங்கே போய்ட்டு ஒரு லேபர் வேலைக்கு போகிறேன். அதாவது வோல்டாஸ் கம்பெனியோட ஏசி பிளான்ட் வேலைக்கு போகிறேன். நாங்கள் ஒரு 11 பேர் தமிழ் ஆட்கள். அங்கே வேலைக்கு போய்ட்டு அந்த வேலையை எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லாங்குவேஜ் தெரியல, நிறைய பிரச்சனைகள், அங்கே ரொம்ப கஷ்டங்கள். அதாவது எங்கள் அண்ணன் வீட்டில் நான் சாப்பாட்டுக்கு எதிர்பார்த்துட்டு அவங்க காத்துட்டு இருக்கணும். மனசு ரொம்ப போராட்டமாக இருக்கும்போது இது என்னுடைய மனைவி வர வச்சுட்டு நாங்கள் ஒரு தனி வீடு எடுத்துகிட்டு அங்கே இருக்கிறோம். எங்கள் மனைவி கன்சீவ் ஆகி பிரசவ காலம், அது கஷ்டமான காலம். சாப்பாடு கிடையாது. என் மனைவிக்கு என்னால் சாப்பாடு போட முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு ஏர் கமாண்டர் ஒருத்தர் எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் கம்பெனியில் வேலை வாங்கி தராரு. அந்த வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு 50 காசு இல்லை. அப்போது அந்த நாராயணா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு போகிறதுக்கு தௌலோகான்லேருந்து 50 காசு பஸ் காசு ஆகும். அந்த பஸ் காசு இல்லாமல் வேலைக்கு போக முடியாது. இன்னொன்று வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம். அவங்க இப்போ எல்லாமே இந்த ஹரியானா ஆட்கள், அவங்க பேசுகிற ஹிந்தி கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அதனால் ரொம்ப போராடி அங்கேயே வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மளிகை கடைக்கு வேலைக்கு போனேன். மளிகை கடைக்கு வேலைக்கு போய்ட்டு அந்த வேலை கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே முடியல, அந்த குளிர் தாங்க முடியல. அப்படியே கஷ்டத்தில் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி என்னுடைய மூத்த மகன் பிறந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கும் அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான காலங்க. அதெல்லாமே பிரசவ காலத்தில் ரொம்ப கஷ்டம். என்னோடய மனைவி பேர் வைலட். அதாவது ஒன்றுமே சுத்தமாக பிளைண்டாக, ஒன்றுமே தெரியாது, லாங்குவேஜும் தெரியாது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானாவது கொஞ்சம் ஓட்டை ஹிந்தியெல்லாம் பேசுகிறேன், அவங்களுக்கு அதுவும் தெரியாது. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் என்ன கேட்குறாங்க, நர்ஸ் என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல தெரியாது. அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜென்ஸ் அலோட் பண்ண மாட்டுறாங்க. எப்படியே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப போராட்டம். கையில் காசு இல்லை. நான் வச்சுருந்த காசை எங்கள் அண்ணன் வாங்கிட்டு போயிட்டார். அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன். ஒரு முறை, அதாவது எங்கள் அண்ணன் வேலை செய்கிற இடம் வந்து 18 கிலோமீட்டர். நான் இருக்கிற இடத்துக்கும் எங்கள் அண்ணன் இருக்கிற இடத்துக்கும் ₹1 வேணும் மெட்ரோடோரில் அங்கே போகிறதுக்கு. ஆஸ்பத்திரியில் இருக்கிற தகவல் சொல்லணும். அவ்வளோ தூரம் 18 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அங்கே போய் பார்த்தா அண்ணன் இல்லை. அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, இல்லை, ரொம்ப கஷ்டம். லேண்ட் ஃபோன் பண்ணலாம், நான் அண்ணன் இருந்தால் தான், இல்லைனா யாரை ரிங் போகுது, யாரை எடுக்கலையும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போனால் அங்கே ஒரு நேபாளிக்கார் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், அண்ணன் எங்கன்னு. அண்ணன் மார்க்கெட் போயிருக்கார், வர லேட் ஆகும் அப்படின்ட்டார். எனக்கு ஒரே பதட்டமாக இருக்கு. என் மனைவி வந்து ஹாஸ்பிட்டலில் தனியாக இருக்குது, சாப்பாடு கொடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப நடந்து போகணும், சோறு வேறு. அதாவது சாப்பிட்டு ஒரு 3 நாள் இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். அப்புறம் அந்த நேபாளக்காரர் கூப்பிட்டு ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்டார். வேணும்னு சொல்கிறதுக்கும் யோசிக்கிறேன். அப்புறம் சரி சாப்பிட்றேன்ட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு அவர் என்ன பண்ணார், ₹5 தரார். ₹5 வாங்கிட்டு அண்ணனை பார்க்காமல ரிட்டர்ன் நான் ஆஸ்பத்திரிக்கு வந்து அதை ₹1 கொடுத்து ஆஸ்பத்திரியில் வந்து இறங்கிட்டு அந்த ₹4 எங்கள் மனைவிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து நடந்து 6 கிலோமீட்டர் நான் இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. எனக்கு ஒரு டவுட், செவ்வாய்க்கிழமையான எல்லா தமிழர்களும் மீட் பண்ணுற ஒரு இடம் டெல்லியில் உண்டு. அதாவது ஒரு ராக்ஸி சினிமா ஹால், ஓப்பன் தேட்டர், ₹2 டிக்கெட். அங்கே எல்லாருமே அந்த தேட்டருக்கு தமிழ்காரங்க ஒட்டுமொத்தமாக ஒரு பத்திரிக்கை வைக்கணும், ஒரு டெத்து மெசேஜ்னு அங்கே தான் சொல்லுவாங்க. ஏதாவது தகவல்லாம் அங்கே பரிமாறிக்குவாங்க. எல்லா தமிழர்களையும் அங்கே அந்த இடத்துல சந்திக்கலாம். ஒருவேளை டவுட் எனக்கு போய் பார்க்கலாமான்னு, சரி எதுக்கும் வீட்டுக்கு போகலாம், வீட்டில் யாருமே இல்லை, ஃபேமிலியில் ஒருத்தரும் இல்லைன்னு நடந்தே அந்த ஹாலுக்கு போயிட்டு எல்லாம் உள்ளே போயிட்டாங்க, யாரும் இல்லை. அப்போ ஒரு ஜோசப்னு ஒரு நண்பர் வாசல் நிற்கிறார். என்னை பார்த்து கூப்பிட்டாரு. என்ன நான் இங்கே நிற்கிறேன்னாரு. இல்லை அண்ணனை பார்க்க வந்து அவங்களும் உள்ளே போயிட்டாங்களேனாரு. அப்படியா, சரி நான் இங்கே வெயிட் பண்ணி பார்க்குறேன். இல்லை நான் வா உள்ளே போகலாம். இல்லை வேண்டாம், இல்லை நான் 2 டிக்கெட் வச்சுருக்கிறேன், வா உள்ளே போகலான்னு கூப்பிட்டு போயிட்டார். உள்ளே போனால் என் கண்ணு வந்து அவர் எங்கே இருக்காருன்னு தேடிட்டே இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டேன், அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு அவரை போய் கூப்பிட்டாக்கா எங்கள் அண்ணி ஏதாவது சொல்லிவிடுவாங்கன்னு ரகசியமாக கூப்பிட்டா. அவர் வெளியே வந்தார். என்ன பண்ணார், மாதிரி பையன் பிறந்திருக்கிறேண்ணா, கையில் காசு இல்லைன்னு. சரி என்ன பண்ணுறாரு, அப்போது எனக்கு ஒரு ₹100 தராரு. ₹100 எடுத்து பாக்கெட்டில் போட்டு நடந்து வீட்டுக்கு வந்து மறுநாள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஆனால் ஒரு
பெரிய குற்றம் சுமத்திட்டாங்க. மனைவி ஆஸ்பத்திரியில் இருக்கிறா, இவன் வந்து சினிமா தேட்டராக சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் சொல்கிறேன், என் சொந்தங்கள், என்னோடய உறவுகள் இன்னை வரைக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது எது செய்தாலும் அவங்களுக்கு குற்றமாக தெரியும். அப்போது அன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டு என் மேலே இருந்தது. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி வந்தாங்க, பார்த்ததுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. இதுக்கு மேலே நாங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அதாவது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மகன் பிறந்தான். மார்ச் 31 நான் எங்கள் சென்னையில் எங்கள் அம்மாவுக்கு லெட்டர் போட்டு எங்கள் மாமா கிட்ட கேட்டு நான் டிக்கெட்டுக்கு காசை வாங்கிட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து சென்னையில் மறுபடியும் ஏதாவது பண்ணலான்னா இங்கேயும் போராட்டங்கள் தான், இங்கேயும் கஷ்டம். ஆனால் இதெல்லாம் ஏன் அப்படின்னு பிறகு தான் நான் யோசிக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் கர்த்தருக்கு விரோதமாக செய்த காரியம் தான் இதெல்லாமே. ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தை நாடாதனால தான் இப்படின்றதோ எனக்கு யோசித்தாலும் அதனால் எனக்கு வந்து ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் சந்திக்கிற ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாக இல்லை. யாராவது எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை வழிநடத்த அன்றைக்கி ஆள் இல்லை. போனேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு மறுபடியும் வந்த பிறகு என்னோடய ஜீவிதத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா கெட்ட பழக்கம் தொடர்ந்துச்சு. எக்ஸ்ட்ரா கெட்ட பழக்கம்னா வெளிப்படையாக சொல்லனாக்கா புகைப்பிடிக்கிறது, குடிக்கிறது. அந்த குடினும் போது உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நம்மளை கூட்டு போய் வாங்கி கொடுக்கறது நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார், அவர் முடிவெட்டுற கடை வச்சுருக்காரு. அவருக்கு பார்ட்னர் எப்பவுமே தேவை. இது ஹேபிட் ஆகிப்போச்சு. நேரம் சாயந்தரமான அவர் கூட போகிறது, குடிச்சிட்டு வர்றது, இப்படியே ஆகி போய்ட்டு. ஆனால் ஒரு விஷயங்க, குடிச்சிட்டு தகராறு பண்ணுறது, சண்டை போடுறது, மனைவி கிட்ட சண்டை போடுறது, அந்த ஒரு பழக்கம் மட்டும் என்கிட்ட இல்லை. அந்த பழக்கம் என்கிட்ட உண்மையிலே கிடையாது. ஆனால் குடிக்கு மிகப்பெரிய அடிமையான, ரொம்ப அடிமையான. மறுபடியும் 87 அக்டோபர் மாதம் என்னோடய மனைவியை இங்கே விட்டுட்டு நான் டெல்லிக்கு போகிறேன். போன உடனே ஒரு லக்கு, எனக்கு ஃப்ரெஞ்சு ஸ்கூலில் வேலை கிடச்சிது. ஃப்ரெஞ்சு ஸ்கூலில் வேலை கிடச்சி நான் வேலைக்கு போய்ட்டு ஒரு மாதம் தான் செய்கிறேன். என்னோட மகன் ரொம்ப சீரியஸ்ன்னு டிசம்பரில் எனக்கு டெலகிராம் வருது, ரொம்ப சீரியஸ்ன்ட்டாங்க. ரொம்ப சீரியஸ்ன்னு இல்லை, ஒரு லெட்ரு படித்தோன்னு என்னால் அதை தாங்க முடியல. வரும்போது பார்க்க முடியாது மகன்ட்டாங்க. அப்போது லீவ் எடுக்கலைன்னா அந்த ஃப்ரெஞ்சு ஸ்கூலில் டைரக்டர் அங்கே இல்லை, அவர் பேர் மிஸ் கோன்சாலஸ், அவர் இல்லை. அப்போது வெரோனிக்னு ஒரு டீச்சர் அங்கே வந்தாங்க. அவங்க என்னென்னு கேட்டாங்க, என்ன ரொம்ப சேடாக உட்காந்துருக்காரு. இல்லை சார், இல்லை மேடம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நீ போ, நான் வேலையை நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் உடனே அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் ஜிடியில் ஏறி சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வரும்போது ஆந்திராவிலே ட்ரெயின் நிற்கிது. காலையில் 8 மணிக்கு சென்னைக்கு வர வேண்டிய ட்ரெயின் சாயந்தரம் 5 மணிக்கு தான் ரீச் ஆகுது சென்னையில். வீட்டுக்கு வேகமாக போயிட்டு என் மகனை பார்க்குறேன். உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு காட்சியை எந்த ஒரு தகப்பனும் பார்க்கக்கூடாது. அப்படி ஒரு கோலத்தில் என் பிள்ளையை நான் பார்த்தேன். அப்போ அவனுக்கு நான் வச்ச பேர் மனோஜ். ரொம்ப போராட்டமாக கஷ்டத்தில் அந்த மகனை பார்த்துட்டு என்னை பார்த்தோன்னு ஒரு ஏக்கத்தோடு அப்படியே பார்க்குறான். அப்போ சொன்னாங்க, ஒரு வேளை அப்பாவை பார்க்காத ஏக்கமாக இருக்கும்னு அக்கம் பக்கத்தெல்லாம் சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அன்னைக்கு காலையில் தான் பேபி ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சாங்களாம். தூக்கிட்டு போயிடுங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னாங்களாம். இல்லை, மனைவி அழுதுட்டு உட்காந்துறாங்க. நான் யோசித்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. எங்கள் அம்மாவுக்கும் என்னோட மனைவிக்கும் ஒரு நல்ல பழக்கம்னா, எதாக இருந்தாலும் அவங்க ஜெபம் பண்ணுவோம். அப்போ அந்த மகனை கூட்டிகிட்டு மறுநாள், அதுக்கு அடுத்த நாள் அவனை தூக்கிட்டு எங்கள் அம்மா தூக்கிட்டு போகிறாங்க. நான் ஒரு டைலர் ஒருத்தர் இருந்தார், பால், அவரும் பாஸ்டர் தான். அவரை பார்த்துட்டு பர்றான்னு போகும்போது அங்கே ஒரு பழைய சிபிஎம்லேருந்து வெளியே வந்த ஒரு பாஸ்டர் ஒருத்தர், ஜேம்ஸ் சத்யநாதன் ஐயா. அவர் ரொம்ப வயசான பாஸ்டர், ரொம்ப வல்லமையான ஊழியக்காரர். அவரை பார்க்கலான்ட்டு போகிறோம். அவர் போனோடனே சொல்லிட்டார், அவனை என்கிட்ட கூப்பிட்டு வராதிங்க. எனக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருந்தது. அம்மா, அவனை கூப்பிட்டு வராதிங்கம்மா, அவன் எனக்கு ஜெபம் பண்ணி நான் எழுந்து நடக்க போகிறேன், அவனை எதுக்கு கூப்பிட்டு வரீங்க அப்படின்னாரு. இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. அவர் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. வந்துட்டோம். அப்போது நான் எனக்கு மனசுக்குள்ளே தான் பொழுது, அவ்வளோதான், அதை சொல்லாமல் சொல்லிட்டாரோ அப்படின்னு வருத்தத்தோடு வந்தேன். 18ஆம் தேதி எனக்கு டிக்கெட் புக்கிங். நான் மறுபடியும் டெல்லிக்கு போகணும், டியூட்டி போய் ஜாயின் பண்ணணும். 22ஆம் தேதி எங்கள் குடும்பத்துக்கு அத்தனை பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நான் 18ஆம் தேதி போயிட்டேன். 20ஆம் தேதி காலையில் போய் இறங்கி அன்றைக்கி காலையிலேயே போய் இறங்கின உடனே நேராக போய்ட்டு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன். 25ஆம் தேதி காலையில் இவங்க வராங்க. அன்றைக்கி இவர் தமிழகத்துடைய சிஎம் எம்ஜிஆர் அன்றைக்கி இறந்த செய்தி அன்றைக்கி வருது. வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் என்ன பண்ணார், ஜெயின் ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே என் மகனை கூப்பிட்டு போகிறாரு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சாரி, இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் அவனை காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்ட்டாங்க. சரி, விட்டுட்டோம். எங்கள் அம்மாவும் என்னுடைய
மனைவியும் போராடி ஜெபிச்சிட்ருக்குறாங்க. அநேகர் ஜெபிக்கிறாங்க, ஆனால் என்ன தவிர எல்லோரும் ஜெபிக்கிறாங்க. எனக்கு என்ன சாயந்தரானா குடிக்கணும், அவ்வளோதான். இது மட்டும் தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். பகல்லாம் ஃபீலிங்காக இருக்கும், நைட்டில் குடிக்கணும். இதுதான் அந்த டைம் வரும்போது அது ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கும். அதனால நான் என் உயிரையே போயிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நான் இருந்தேன். அதுக்கு அடுத்தது சிராக் டெல்லின்னு ஒரு இடம். அங்கே ஒரு டாக்டர் அனில்குமார்னு ஒரு டாக்டர் இருக்கார். அங்கே கூப்பிட்டு போங்கன்றாங்க. அங்கே இது ஏன் கொண்டு வராருன்னு எனக்கு அப்போ புரியல. ஆண்டவர் ஏன் இந்த சூழ்நிலை உருவாக்குனாருன்னு அப்போ எனக்கு தெரியல. மகன் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் இங்கே மாதிரி மறைச்ச ஸ்க்ரீனெல்லாம் போட்டு டாக்டர் அங்கே இருக்க மாட்டாங்க. அந்த ஏரியாவில் ஓப்பனாக இருக்கும். டாக்டர் உட்காந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம், இன்ஜெக்ஷன் போடுறதெல்லாம் பார்க்கலாம், பப்ளிக் ரோட்லேயே தான் இருக்கும். அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டரை பார்க்கலன்னா எனக்கு முன்னாடி ஒரு 20 பேர் நிற்கிறாங்க. என்ன நினச்சா தெரியல, டாக்டர் கூப்பிட்டார். என்னாச்சுன்னாரு. நான் சொன்ன ரிப்போர்ட்லாம் காமிச்சேன். அவனுக்கு ஒன்றுமே இல்லைங்க, அவன் நல்லா இருக்கிறான். 2 மாதத்தில் அவன் நல்லாகி வருவான். அவனுக்கு பி காம்ப்ளெக்ஸும் லீவ் 52 கொடுக்க சரியாயிடும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ₹2 ஃபீஸ் தான் அவர் கொடுத்துட்டு நான் மகனை கூப்பிட்டு வந்துட்டேன். அந்த மனுஷன் சொன்ன மாதிரியே, அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே 2 மாதத்தில் என் மகன் எழுந்து எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுற மாதிரி தலையில் துண்டு போட்டு ஏன்ச்சி ஜெபமான காட்சி நான் பார்த்தேன். அங்கே ஒரு ஷாக் வச்சார். அதுக்கப்புறம் அடுத்தது கூடா நட்பு, மறுபடியும் நட்புகளோடு சேர்ந்து எல்லாம் தமிழ்நாட்டு என்னுடைய நண்பர்கள்லாம் அங்கே வந்து ஹரியானா தங்கியிருந்தாங்க. ஹரியானாவில் போகிறதும் அங்கே போய் ஜாலியாக குடிச்சிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இப்படியே போக்குவரத்துமாக இருந்தேன். ஹரியானா பார்டரில் வந்து ரொம்ப விலை மலிவாக கிடைக்கும். நான் விருப்பப்பட்ட அத்தனையும் அங்கே 50% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் அங்கே போனால். அதனால் அங்கே போகிறது, சாப்பிட்றது, வர்றது இப்படியே போக்குவரத்துமாக இருந்தேன். அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டு சொந்தமாக ஒரு எக்ஸ்போர்ட்டு கான்ட்ராக்ட் எடுத்து செய்யணுன்னு 40 நண்பர்களை நம்பி வேலையை ஒன்று ஆரம்பித்தோம் நொய்டாவில். அந்த வேலையில் என்னை மொத்தமாக அப்படியே என்னை விட்டுட்டு எல்லோரும் ஒரு நாள் போயிட்டாங்க. 40 பேரும் போயிட்டாங்க. அந்த 40 பேர் வாங்கின கடன், மளிகை கடன் எல்லாமே கொடுத்தாவணும் சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. என்ன வேறு டெல்லியில் தேடிட்டுருக்குறாங்க. என்னெல்லாம் காணும், எங்கே போனான்னு தெரியல, தேடிட்டுருக்காங்க. டெல்லிக்கு நொய்டாவுக்கு ரொம்ப தூரம் கிடையாது. தேடிட்டு காணும். அப்போல்லாம் இது இல்லை, கம்யூனிகேஷன் இல்லாதனால தேடுறாங்க. அதுக்கப்புறம் நானே சென்னைக்கு டெல்லிக்கு வந்து அண்ணனை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் அண்ணன் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர்கிட்ட சொல்லி ஃப்ரெஞ்ச் எம்பேசியில் எனக்கு வேலை வாங்கி தராங்க. ஃப்ரெஞ்சு தூதரகத்தில் வேலைக்கு போகிறேன். அப்போவாது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமானா இல்லை. என்னுடைய 2வது மகன் பிறந்துட்டான். அவனுடைய பேர் வந்து தினேஷ். 2வது மகன் பிறந்த தினேஷ் அவனுக்கு பேர். நான் வேலைக்கு போவேன். ஷிஃப்ட்டு தான், 3 ஷிஃப்ட்டு. நல்லா இருந்தது. அதாவது எந்த குறைவும் கிடையாது. நல்ல லக்ஸரியான வாழ்க்கை தான். நல்லா போயிட்டு போக்குவரத்து நல்லா இருந்தது. கையில் நிறைய பணம் இருந்தது. நல்ல நட்புகள் இருந்தது. நான் கேட்டால் யாருமே எனக்கு எந்த பொருளோ எந்த பணமோ யார் கேட்டாலும் தருவாங்கன்ற அளவுக்கு என் செல்வாக்கை வளர்த்துக்கிட்டேன். அது ஒரு வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி, நல்லா ஒரு ஹிந்தி கற்றுக்கிட்டேன். நல்ல நட்பு வட்டாரத்தை நல்லா பெருசாக வளர்த்துக்கிட்டேன். டெல்லியில் சைக்கிளில் நான் போகாத இடம் கிடையாது. அந்த அளவுக்கு ரூட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படியே போக்குவரத்து இதுவாக இருந்தேன். ஆனால் ஒரு 4 மணி 5 மணி ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரு வீட்டில், இன்றைக்கி ஒரு வீட்டில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் டீ கொடுப்பாங்கன்னு. அங்கே எந்த வீட்டுக்கு போனாலும் ஃபோனை உடனே டம்ளர் வச்சுருவாங்க, ஒரு பாட்டில் கொண்டு வந்து வச்சுருவாங்க, ஒரு பீடி கட்டு கொண்டு வந்து வச்சுருவாங்க, இல்லை ஒரு சிகரெட் பேக்கெட்டு, மிக்சர். என்னுடைய நட்போட்டாரன்னு சொல்கிறேன், மற்றவங்கள பற்றி சொல்லக்கூடாது. என்னுடைய நட்போட்டாரத்தில் ஒரு 200 பேர்னு வச்சுங்களேன். என்னுடைய நட்பார் எங்கே போனாலும் எல்லார் வீட்லேயும் கம்பல்சரியாக போனோன்னே பாட்டில் வாங்கி வச்சுருவாங்க. இதுதான் இப்போது அவங்க செய்த நான் செய்யணும் இல்லையா. எங்கள் வீட்டுக்கு வந்தால் நானும் அதான் செய்வேன். இதாங்க அங்கே பார்த்த காட்சி எனக்கு இன்றைக்கும் என் கண்முலால் நிற்கிறது. எனக்கு அருவருப்பாக தெரியக்கூடிய விஷயம் அது. அந்த குடியிலேயே வாழ்ந்துட்டு இருந்தேன். அதாவது எனக்கு ஒரு பெருமையாக இருந்தது. எனக்குள்ளே அந்த ஸ்மெல்லோடு இருக்கணும். வேலைக்கு போனால் அந்த ஸ்மெல்லோடு இருக்கணும். வேலை ஸ்தலத்தில் வந்து கிருபாகரன் டியூட்டியா, அவன் இப்படி தான் இருப்பான்னு மற்றவங்க சொல்லணும். அது எனக்கு ஒரு பெருமையாக இருந்தது. நான் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு அருவருப்பான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை யாரும் வாழக்கூடாதுன்றதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எவ்வளோ பெரிய மோசமானதுன்றது. அந்த குழி என்னை ரொம்ப தூரம் கொண்டு போகும்போது 2வது மகனை தொட ஆரம்பிச்சான். நல்லா நடந்திருந்த எங்கள் சாலமோன் இன்றைக்கி யாரும் பார்த்தாலும் நம்பக்கூடாத அளவுக்கு அவனோட கால் ரொம்ப வளைஞ்சு போயிருந்தது. 2 காலம் வளைஞ்சு போய் கையெல்லாம் பின்னால் திரும்பி போய் தலை மட்டும் பெருசாக தெரியும், அந்த அளவுக்கு இருந்தது. டெல்லியில் நான் பார்க்காத டாக்டரே கிடையாது. யார் சொன்னாலும்
எந்த நட்பு வந்து சொன்னாலும் யார் சொன்னாலும் நான் மறுக்க மாட்டேன். எந்த டாக்டரை பார்த்தாலும் அது ₹500 ₹1000 ₹2000 ஃபீஸ் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. பணம் விரயமானாலும் பரவாயில்ல, என் மகனை காப்பாற்றணுன்ற இறங்கிட்டேன். அப்போது ஒவ்வொரு டாக்டராக போகும்போது எல்லா டாக்டரையும் கடைசியாக பார்த்துட்டு சப்தஜங் ஹாஸ்பிட்டல் போனேன். சப்தஜங் ஹாஸ்பிட்டல் போனாக்கா அங்கே டாக்டர் பரத்னு ஒருத்தர் பார்த்துட்டு அவர் முடியாதுன்ட்டு அதுக்கப்புறம் ஆல் இண்டியா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் போகிறேன். எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு 12 டாக்டர் ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த டிசீஸ் என்ன நாங்களால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் அப்போ கிடையாது, அந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன டிசீஸ்ன்னு அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியல. அவங்களும் போராடி பார்த்தாங்க, முடியல. அப்போ மிஞ்சி போனால் எக்ஸ்ரே எடுப்பாங்க, அவ்வளோதான். எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, என்னென்னமோ பார்க்குறாங்க, முடியல. அதுக்கப்புறம் ஒரு இந்திக்காரர் ஒருத்தர் சொல்கிறார், ஒரு முறை உங்கள் அண்ணன் எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு, அந்த அட்ரஸில் வந்து ரோஸ் பாண்டியன் ஒரு பாஸ்டர் வந்து தூத்துக்குடியில் இருக்காரு, அவர் ஜெபம் பண்ணாக்கா எப்படிப்பட்ட வியாதியம் சுகமாகுதான், நீ ஏன் அங்கே ஒரு லெட்ரு போடக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற ஒரு இந்திக்காரர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு? இது மாதிரி உங்கள் அண்ணன் தான் கொடுத்தாரு. ஆனால் எங்கள் அண்ணன் எனக்கு இது சொல்ல மாட்டேன்றாரு. எங்கள் அண்ணனுக்கு என்ன சாயந்தரம் போகணும், 2 பேரும் ஒன்றாந்து குடிக்கணும், அவருடைய இதாக தான், அவருக்கு வந்து குடிக்கணும், நானும் குடிக்கணும், இதான். அதனால் எனக்கு அட்வைஸ் பண்ணி என்னை மாற்றணுன்ற எண்ணங்கள் யாருக்குமே இல்லை. என்னை மாற்றணுன்ற எண்ணம் என்னோடய மனைவிக்கு எங்கள் அம்மாவுக்கு இருந்தது. இப்படி தான் இருந்தோம். அந்த 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 கட்டத்தில் தசரா பண்டிகை வருது. தசரா பண்டிகைக்கு நாங்கள் வந்து ஹரியானாவுக்கு போயிட்டு வரோம். ஹரியானாவுக்கு போயிட்டு நான் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்ற பாட்டில் என் கையில் இருக்குது. அவிச்ச முட்டை வாங்கி வச்சுட்டு, நான் தங்கி இருக்கிற இடம் வந்து டிஃபென்ஸ் ஏரியா, அங்கே வந்து ஐடி கார்டு இருந்தால் தான் உள்ளே போக முடியும். இப்போ உள்ளே போகும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு போகிறேன். அண்ணனுக்கு ஐடி கார்டு இருக்குது. கொஞ்சம் தூரம் பேசிட்டு போனால் திரும்பி பார்த்தா அண்ணனை காணும். அண்ணன் வந்து ஒருத்தரை அடிச்சிட்டார். அடித்து மேலே தூக்கி போட போகும்போது நான் போய் பிடிச்சி அவரை கீழே தள்ளுறேன். தள்ளிட்டு ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி வரேன். ஆனால் அன்றைக்கி உண்மையிலே வந்து ஒரு தமிழ்கார் கூட அந்த ஏரியாவில் கிடையாதுங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வந்து அடிக்கிறாங்க. அது என்ன கிரேஸ்ன்னு தெரியாது. எல்லோரும் இப்போ கூட நம்ப மாட்டாங்க, அதெல்லாம் சும்மா சொல்லாதானவங்க. அந்த 60 பேர் அடிச்சில் ஒரு அடி கூட என் மேலே விழல. எங்கள் அண்ணனுக்கு மூக்கில் அடிப்பட்டு ரத்தம் வருது. என்னுடைய நண்பர் ஜான்சன் அவருக்கும் முதுகில் அடிச்சிட்டாங்க. இவ்வளோ முடிஞ்சு 3 பேர் அடிச்சிருக்கிறேன். அவ்வளோ முடிஞ்சு அதாவது ஃபுல் இதில் இருக்கிறேன், நிதானம் இல்லாமல் இருக்கிறேன். அந்த பாட்டிலையும் அந்த முட்டையை எடுத்துகிட்டு மேலே போய் வீட்டில் உட்காடுறேன். அந்த காலனி செக்ரட்டரி போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து சாப்பிட போகும்போது கூப்பிட்டு போயிட்டாங்க. வந்து அப்போ எனக்காக ஒரே ஒருத்தர் ஏர்ஃபோர்ஸில் இருக்கார், ஆனந்தன் சொல்லிட்டு, வேலூர்கார். அவர் தான் வரார் கூட. அவர் வந்து நீ எதுவும் பேசாத கிருபா, நீ எதுவும் பேசாத, அவங்ககிட்ட கோபமாக பேசாத, நீ எதுவும் பேசிக்காதுன்னு சொல்லிட்டே வராரு. ஆனால் எனக்கு அது அந்த விட்டு கொடுக்க மனசு இல்லை. நான் ஒரு தப்பம் பண்ணலன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசி அவன் ஃபைனல் பண்ணுறது என்னன்னா, நீ இந்த நைட்டில் வீட்டை காலி பண்ணணும். அப்புறம் ஆனந்த் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி, நைட்டில் முடியாதுங்க, காலையில் வீடை காலி பண்ணிக்குவாருன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டார். வீட்டில் வந்துட்டு உட்காந்துட்டுருக்குறேன். அப்போது நான் வீட்டுக்கு வரும்போது பார்த்த காட்சி என்னென்னா, எங்கள் அம்மாவும் என்னோடய மனைவி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டுருக்குறாங்க. எனக்கு கோவம், இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இவங்க உட்காந்து ஜெபம் பண்ணிட்டுருக்குறாங்களே, இதுதான் எனக்கு கோவமாக இருந்தது. எனக்கு அந்த ஜெபத்தின் மேலே அப்போ கூட நாட்டம் போகல. அடுத்தது மறுநாள் காலையில் வந்தது, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏர் கமாண்டர் அவர் கூப்பிட்டு என்னை விசாரிச்சுட்டு, ஆந்திராக்காரவர் விசாரித்தார், என்ன நடந்ததுனாரு. அப்போ நான் பொய் சொல்கிறேன், நான் குடிக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டேன். அவர் ஏற்றுக்கிட்டார், அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்போ என் மேலே குற்றச்சாட்டு சுமத்துக்கிற அந்த நாய்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு அது ஆர்மியில் அது ஒரு போஸ்ட். அவர் வந்து சொல்கிறார், இது மாதிரி இவன் குடிச்சிட்டு இருந்தான். அப்போ அவர் கேட்குறாரு, நீ மட்டும் ஆன் டியூட்டியில் குடிச்சிட்டு தானே இருக்கிற, அதனால் நீ சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது, அவங்க பில்டிங் ஓனர் வர வரைக்கும் அவங்க இங்கேருந்து காலி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பேசி முடிச்சிட்டார். 2 மாதம் எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்து 3வது மாதம் அவர் வந்தார். 2வது மாதம் வந்தார் பாலகிருஷ்ணன் நாயர் அவர் பேர். அவர் வந்தார். வந்துட்டு என்ன கேட்டார், உனக்கு எதாவது அடிபட்டுச்சானார். இல்லை அப்படின்னு. அப்புறம் செக்ரட்டரிகிட்ட போய் பேசிவிட்டு அவர் என்ன ஆச்சரியமாக பார்த்தார். 60 பேர் அடிச்சிருங்க, உனக்கு காயம் இல்லையானார். எல்லாருக்கும் அது ஒரு ஆச்சரியம். அதுக்கு அடுத்தது அங்கேருந்து வந்துட்டோம். அடுத்த கட்டமாக ஒரு அஃபிஷியலாக ஒரு வேலையாக நான் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்ட்டு திரிவேணி அகாடமியோட டைரக்டர் அவரை பார்க்குறவர், கேரளாக்காரவர், அவரை பார்க்குறதுக்காக நான் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன். நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது அன்றைக்கி. அவரை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், கேரளா அப்படின்னோடனே அவர் கொஞ்சம் அட்டாச் ஆகிட்டார் என்கிட்ட. அப்போது வா சாய குடிக்க அப்படின்ட்டு வெளியே கூப்பிட்டு வந்தார். அவர் மனைவி பிள்ளைகள் அங்கே விட்டுட்டார். 100 பேர் கிட்ட அங்கே இருக்கிறாங்க உள்ள இந்த என்ட்ரன்ஸில். விட்டுட்டு வெளியே அந்த ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு எதிர்க்க இருக்க டீ ஸ்டாலில் வந்து டீ ஆர்டர் கொடுக்குறாங்க. டீ ஆர்டர் குடிக்கிறது பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஒரே புகை மண்டலம், ஒன்றுமே தெரில.
எங்களுக்கு நிதானிக்கிறதுக்குள்ளே அங்கே எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. அந்த கவுண்டர் மொத்தமே காலி. இவங்க 2 பிள்ளைகள், அவங்க மனைவி தப்பிச்சிட்டாங்க, வெளியே வந்துட்டுருக்குறாங்க. அந்த இடத்துல 2 பிள்ளைங்களும் அந்த ஸ்பாட்லேயே செதறிட்டாங்க. நான் அங்கே நிற்க என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு, அப்போது நான் ஒரு வேளை அதுக்குள்ளே ஒரு கேண்டீன் இருந்து அதுக்குள்ளேவே நின்று அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா, எனக்கு பேசுகிற பழக்கம் ரொம்ப, யாருன்னா பார்த்து ரொம்ப நேரம் பேசுவேன். அது மாதிரி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா ஒரு வேளை என் சூழ்நிலை முடிந்திருக்கும் அப்படின்னு அந்த டைமில் யோசிக்கல, இப்போ யோசிக்கிறேன். வந்துட்டோம். அந்த இடத்துல என்னை கர்த்தர் தான் காப்பாற்றினார் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மை தான். வந்துட்டு மறுபடியும் என் மகனை கூட்டின்னு போகிறது, ஹாஸ்பிட்டல் போகிறது வர்றது அப்படி இருந்தோம். இன்னொரு இடத்துல, அதே இடத்துல எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறாரு. நியூ டெல்லி ஆப்போசிட்டில் ரீகல் பில்டிங்னு ஒன்று இருக்கும். லைப்ரரி, தேட்ரு எல்லாமே இருக்கும். அதில் நல்ல மழை பெய்யுது, சரியான மழை. அக்டோபர் மாதம்னு நினைக்கிறேன். அது நல்ல மழை பெய்யுது. அந்த இடத்துல ஓரமாக நிற்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் அந்த இடத்துல நிற்கிறாங்க. நிறைய ஸ்கூட்டர் அதிகமாக ஓட்டுவாங்க. பஞ்சாபிங்கெல்லாம் அதிகமாக ஸ்கூட்டர் தான் ஓட்டுவாங்க. ஸ்கூட்டர்லாம் நிற்கிது. 100ஆம் நம்பர் பஸ் பார்த்தோன்னே எனக்கு மைண்டு மாறிடுச்சு. தூர்தர்ஷனில் எங்கள் சிஸ்டர் ஒருத்தர் வேலை செய்கிறாங்க. போய் அவங்கள பார்க்கலான்னு ரோடு கிராஸ் பண்ணுற ரீகல் பில்டிங் அப்படியே கீழே விழுது. அங்கே நின்று 60 பேரும் ஸ்பாட்லேயே காலி. சரி, அங்கேருந்து வந்துட்டு அதாவது எனக்கு இப்போ பதட்டமும் இப்போ பயமும் இருக்குது. அப்போ அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். வந்துட்டு இப்படி வேலைக்கு போகிறதும் வர்றதுமா இருந்தேன். அப்போது லெட்ரு வருதுங்க எனக்கு. லெட்ரு வரும்போது அவங்க ரொம்ப லேட்டாக தான் லெட்ரு போடுறாங்க. உங்கள் மகனுடைய சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்து பழையபடி உங்கள் மகன் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு ரோஸ் பாண்டியன் பாஸ் லெட்டர் எழுதி அனுப்புகிறார். அந்த லெட்ரு படித்தோன்னே எனக்கு கொஞ்சம் அப்படியா சரின்ற மாதிரி இருந்தது. இந்த லெட்ரு வந்த மறுநாள், அதாவது என்னுடைய கேள்வி என்னென்னா, அனைத்தையும் காப்பான் இறைவன் என்றால் அவனுக்கு எதுக்கும் கதவு போட்டோன்னு ஒரு மேடையில் நான் பேசியிருக்கிறேன். யாராவது எனக்கு கர்த்தர் சாப்பாடு கொடுத்தாருன்னா நான் நம்ப மாட்டேன். யாராவது எங்கள் வீட்டில் சுகம் கொடுத்தாங்கன்னு நான் நம்ப மாட்டேன். இதே எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. எங்கள் அந்த ஜோக்கின் ஜோசப்னு ஒரு ஆந்திராக்கார பையனுக்கு, நண்பனுக்கு வந்து எங்களுடைய எம்பசியில் வேலை வாங்கி கொடுக்குறேன். அவன் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வர ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு அவன் வந்து என்னை கேட்குறான், என்னென்னாச்சு பிள்ளைக்குன்னு. இல்லைப்பா, அது மாதிரி 2 வருஷம் ஆச்சு அவன் நடக்கலை அப்படின்னு. அவன் கிழிந்து பார்த்துட்டு, அண்ணே அவன் வயிற்றில் பூச்சிண்ணே அப்படின்னா. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு டவுட்டு, ஆனால் இவ்வளோ டாக்டர்ஸ் எவ்வளோ பேர் சொல்லி நம்ம இது பண்ணலையே, அண்ணே சைக்கிள் கொடுனேன் அப்படின்ட்டு அவனே போய்ட்டு அந்த 12 ரூபா வயிற்றில் பூச்சி எடுக்கிற மருந்து வாங்கி கொடுத்து அந்த பூச்சி மருந்தை சாப்பிட்ட பிறகு 3ஆவது நாள் எங்கள் மகன் சாலமன் அவனே செவத்தை பிடிச்சி எழுந்துன்னு நடக்கிறத நான் பார்த்தோம். அப்போது அது வரைக்கும் எங்கள் அண்ணங்கிட்ட நான் தொடர்பிலேயே கிடையாது, பெரியவர்கிட்ட. அவர் பாஸ்ட் ஆனதால் எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு நான் லெட்ரு போடுறேன். அவர் உடனே டிசம்பர் மாதம் எனக்கு லெட்ரு போடுறாரு. லெட்ரு போட்டு நான் அவனை வந்து பார்க்குறேன் அப்படின்றார். ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அவங்க டெல்லிக்கு வராங்க. அதுக்கு நானே போயிட்டு ஆக்ராவில் போய் அவங்க ஆக்ராவில் இறக்கிட்டு ஆக்ரா தாஜ்மஹாலில் சுற்றி காட்டு அப்படியே ட்ரெயினில் பேசிக்கிட்டே விஷயத்தெல்லாம் என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர்கிட்ட அண்ணன் கூப்பிட்டாங்க. வரேன், அண்ணன் அண்ணி 3 பிள்ளைங்க எல்லோரும் வந்தாங்க. வந்து வீட்டுக்கு வந்து அங்கே வந்துட்டு பையனை பார்த்தாங்க. பையனை பார்த்து அதுக்குள்ளே மறந்த ஒரு விஷயம்னா, எனக்கு 3ஆவது ஒரு மகள் பிறந்திருந்தா. அப்போது மகளுடைய பேர் ஹேமாவதி, 2வது மகனுடைய பேர் தினேஷ், பெரிய மகன் பேர் மனோஜ். இவர் என்ன பண்ணுறாரு, வந்து பிள்ளைங்களுக்கு ப்ரேயர் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி பிள்ளைகளுக்கு பேர் மாற்றுறாரு. பெரியவனுக்கு யோசேப்புன்னு பேர் வைக்கிறாரு, நீ யோசேப்பை போல் செழிப்பாக இருப்பான்னு. 2வது மகனுக்கு சாலமோன் வைக்கிறாரு, நீ சாலமோன் போல் ஞானமாக இருப்பான்னு. 3வது மகளுக்கு ஹேமாவதி என்ற பேரை ரூத்துன்னு பேர் வைக்கிறார். வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜனவரி மாதமே 10ஆம் தேதி என் பெரிய மகனை கூப்பிட்டு சென்னைக்கு வந்துடுறார். இது வந்து 93ஆம் வருஷம். இந்த காலகட்டத்துக்குள்ளே, இந்த 87லேருந்து 93க்குள்ளே நம் டெல்லியில் அனுபவிக்காத கஷ்டங்களே கிடையாது. நான் வந்து பெரிய பெரிய பகையெல்லாம் சர்வசாதாரணமாக தேடிக்கிட்டேன். நிறைய பிரச்சனைகளை சந்திப்பேன், நிறைய போராட்டங்கள், அடிதடி சண்டை. நான் அங்கேயும் போடுறது, யாராக இருந்தாலும் போய் அடிச்சுட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்தது. அப்போது அதில் ஒரு பகை. பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு ஹரின்ற ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு, என்னை கொல்றதுக்காக ஆளை வைக்கிறாரு. 25,000 ரூபா பணம் கொடுக்குறாரு. மோத்தி பார்க்குற ஒரு பெரிய சிக்னல் டெல்லியில், அந்த சிக்னலில் வந்து என்னை மடக்கிறாங்க. அப்போது நான் கையை தட்டி விட்டு அடுத்த சிக்னலுக்கு அதை பாஸ் பண்ணி போயிடுறேன். என் பின்னாலேயே வந்து அவங்க வீட்டுக்கே, அதாவது யார் என்னை கொலை பண்ண காசு வாங்கினாங்களோ அது ஜுக்கின்னு சொல்லுவாங்க, குடிசை பகுதி, அந்த ஏரியாவுக்குள்ளே போய் அவங்க கூட உட்காந்துட்டு அவன் எனக்கு கத்தையாக பணத்தை எடுத்து காட்டுறான். அது பார்
உன்னை கொல்றதுக்காக ஹரி கொடுத்த பணம்னு. சரி என்ன செய்ய போகிற அப்படின்னு. அப்போ என்னுடைய புத்தி எங்கே இருப்போது பாருங்களேன். சரி இதை வரேன்ட்டு வீட்டுக்கு போயிட்டு மிலிட்ரி ரம்மு வந்து 39 ரூபா 3 பாட்டிலை வாங்கி பையில் படுத்துட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறேன். அவ்வளோதான். அந்த 3 பாட்டிலை கொடுக்குறேன். வேறு எந்த காசை நான் அவன்கிட்ட கொடுக்கல. 3 பாட்டிலை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஒரு வாரம் ஆச்சு. அதாவது பெரிய தவறுகள் இதெல்லாமே நம்ம செய்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் தவறுகள். யாரும் செய்து விடக்கூடாது, யாரும் இந்த இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அப்போது ஒரு வாரம் ஆச்சு, ஆள் வரல, வேலைக்கு வரல அந்த ஹரி. அவன் வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர், சான்சரி டிபார்ட்மெண்ட்டில் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், நல்லா ஃப்ரெஞ்சு பேசுவான். அப்போது அவன் வரல. அப்புறம் நான் போய் இவனை விசாரிக்கிறேன். அப்படியா உனக்கு தெரியாதா அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு. அதுக்கப்புறம் அம்பேசியில் கேட்டால் ஆமாம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு. அப்புறம் ஒரு மாதம் பொறுத்து வேலைக்கு வந்தான். வந்து ஒரு நாள் அதே மாதிரி தான் எல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஆன் டியூட்டி எல்லாம் உட்காந்துட்டுருக்குறோம். நான் வீட்டில் இருந்து எப்பவுமே சாப்பாடு வீட்டிலேருந்து கொண்டு அடுக்கு டிஃபன் பாக்ஸில் எப்பவுமே நான்வெஜ் சாப்பிடுவேன். நான்வெஜ் ரொம்ப பிரியம் எனக்கு. நான்வெஜ் எல்லாம் இருக்குது. அவன் வந்து மழையில் போய் அங்கே நிற்கிறான். அவனை கூப்பிட்டு உள்ள வானே வந்து உட்கார வச்சு சாப்பிடுனேன். கொஞ்ச நேரம் என்னையே பார்த்தான். கப்பில் ஊற்றி கொடுத்தேன், குடியினேன். குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிடுனேன். அப்போ என் 2 கையை அப்படி வச்சு இனிமேல் நீ என்ன ஒன்று செய்ய மாட்டேன்ல அப்படின்னா. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அடி. 2400 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம 2 பேரும் பிழைக்க வந்திருக்கிறோம். நீ தான் தப்பு பண்ணிட்ட, நீ தான் என்னை ஆளை வச்ச, நான் செய்யலைல்ல அப்படின்னு சொல்லி அது பேசி அப்புறம் காம்ப்ரமைஸ் போயிட்டோம். அது அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் என்னால் டெல்லியில் இருக்க முடியலன்னா பயத்திலலாம் கிடையாது. எனக்கு பிள்ளைங்க மேலே ஒரு பயம் வந்துடுச்சு. எதிர்காலம் என்ன ஆகும்னு அன்றைக்கி தான் இங்கே உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். எதிர்காலம் என்ன ஆகும், நான் என்ன ஆகுவேன் அப்படின்னு இந்த நிதானம் தவற ஆரம்பிச்சிட்டேன். ஆன் டியூட்டியில் குடிச்சிட்டு அப்படியே படுக்கிறது. ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் திடீர்னு போலீஸ் ரவுண்ட்ஸ் எதனா வந்ததுன்னா எனக்கு வேலை போயிருக்கும், கண்டிப்பாக வேலை போகும். ஆனால் அந்த சூழல் ஏனோ என் டியூட்டியில் மட்டும் வந்ததே கிடையாது, வரதே கிடையாது, யாரும் வரதே கிடையாது. இந்த ஒரு செக்கிங் கூட வராது. நான் ஜாலியாக தூங்குவேன். என் கூட டியூட்டியில் இருக்கிறவங்க பயப்படுவாங்க. என்னப்பா அவ்வளோ தைரியமாக தூங்குறியா, அப்படியே போனால் வேலை போனால் போதுண்ணா அப்படின்னா. ஷார்ப்பாக வந்து ஃபோன் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நாங்கள் ரொம்ப ஒரு ஃபோன் மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட பிரச்சனையாகிடும். ஆனால் ஃபோனு கரெக்டாக அட்டன் பண்ணுவேன். அந்த மாதிரி இது. ஆனால் அங்கே நடந்த சில விஷயங்கள் என்னென்னா, நான் யாரெல்லாம் ஆசைப்பட்டேனோ அவங்கள எல்லாரையும் நேரில் சந்தித்து பேசக்கூடிய விஷயத்த எனக்கு தெரிஞ்சது. அன்னை தெரேசா கூட பேசியிருக்கிறேன். எனக்கு இப்போ கூட நம்ப முடியல. அன்னை தெரேசா கிட்ட நேரில் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரே இடத்துல பார்த்தேன். எனக்கு இப்போல்லாம் அதை ரொம்ப யோசிக்கிறேன். எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் காமிச்சாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜோடிகளையும், கணவன் மனைவி அல்லது வெவ்வேறு பெண்ணாக இருந்தாச்சு ஆணோ அப்படின்ட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை நிருபர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஃப்ரெஞ்ச் எம்பாசி நடந்தது. அதில் பிலிப் பெத்தித் அம்பாசிடர் இருக்கும்போது அப்போது அவங்கெல்லாம் வந்த காட்சியை பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஆக்டர்ஸுங்கெல்லாம் வருவாங்க. கமலஹாசன், ரஜினி, அவங்களாம் நேரடியாக அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள். நம்ம வெளியில் போய் பேச முடியாது, அங்கே வேறு பேசி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அவங்க அப்படிலாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடச்சிது. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு கிடச்சிது? நிறைய விஷயத்தை எனக்கு காமிச்சிட்டேன், நிறைய விஷயம் பார்த்துட்டேன். இப்போது அதாவது சாக்கடை ஓரத்திலே படுத்திருக்கிறேன், 7 ஸ்டார் ஹோட்டல்லையும் லக்ஸரி ரூம்லையும் படுக்க வச்சு இதெல்லாம் ஏன் காமிச்சாருன்னு அதுக்கப்புறம் யோசிக்கிறேன். 93ஆம் வருஷம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி எனக்கு அது டெல்லியினுடைய முடிவு நாள்னு தெரியாது. முதல் எம்பாசிக்கு போகும்போது பைபிள் எடுத்துகிட்டு போகிறேன். பைபிள் எடுத்துகிட்டு வச்சுட்டு கேட்குறேன், எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது ஆண்டவரே, இந்த குடியை நான் விட என்னால் முடியல. நான் விரும்புகிறேன் குடியை விடணும்னு, ஆனால் அது என்ன விட மாட்டேங்குது. இந்த சிகரெட், செயின் ஸ்மோக்கர், நான் சிகரெட்டை என்னால் விட முடியல அப்படின்னு ஆண்டுகிட்ட கேட்குறேன். பைபிள் படிக்க திறக்கிறேன், என்ன படிக்கணும்னு தெரில. பைபிளை படிக்க திறக்கிறேன், வச்சிடறேன், மூடிடுறேன். தனியாக உட்காந்துட்டுருக்கிறேன், யாருமே இல்லை. அப்போது செக்யூரிட்டி ரவுண்ட்ஸ் வருவாங்க. செக்யூரிட்டி ரவுண்ட்ஸ் வரும்போது வணக்கம் நான் அப்படின்னா தமிழ்காரங்க தான். என்னப்பா டீ வேணுமா? டீ எல்லாம் எல்லாமே இருக்கும் எங்கள் இதில். டீ போட்டு சாப்பிட்டுட்டு, எங்களுக்கு வந்து ரிசப்ஷன், அது டீ போட்டு குடிச்சிட்டு மிட் நைட்டில் பேசிட்டு போகிறேன்னா நான் ஒரு மாதிரி டல் ஆகிட்டு மாதிரி இல்லையே அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி பேசுவேன். அப்புறம் லீவ் அப்ளிகேஷன் பண்ணால் எனக்கு உடனே லீவ் சேங்க்ஷன் ஆகுது. மார்ச் மாதம் லீவ் சேங்க்ஷன் ஆகுது. ஏப்ரல் 1லேருந்து 15ஆம் தேதிக்கு லீவ் கொடுக்குறாங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இப்போ போகிறேன். அதாவது பிரியவும் மனசு இல்லை, என் மைண்டு செட் பண்ணிடுச்சு. இனிமேல் டெல்லி பக்கம் நான் காலை வைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒருத்தருக்கும் கூட இருக்க யாருக்குமே தெரியாது. நேராக போனேன், கடங்காரங்களாம் போய் பார்த்தேன். யாராருக்கு நான் கடை வாங்கி கொடுத்தனோ எல்லாத்தையும் சாப்பிட்டு சொல்லிவிட்டு நான் சென்னைக்கு போயிடுவேன், உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு
அப்புறம் நான் வாங்கின பொருளுக்கெல்லாம் பில்லு வேணும். அதை கைலாஷ்னு ஒருத்தர் என்ன பண்ணார், உங்கள்கிட்ட போய் நான் காசு கேட்பேன் தான் பில்லுன்னு சொல்லி டிவிக்கு சைக்கிளுக்கெல்லாம் பில்லு கொடுக்குறாரு. வாங்கி எடுத்துகிட்டு கரெக்டாக புக் பண்ணி 31 ட்ரெயின் ஏற போகிறேன். பானிஸ்காட்ச் பாட்டில் வாங்கி வச்சுருக்கிறேன். ரிச்சர்ட்னு ஒரு தம்பியும் என்னுடைய அண்ணன் மகன் டேனியல் 2 பேரை வந்து ட்ரெயின் ஏற்ற வந்திருக்கிறாங்க. அது பெரிய மகன் இல்லை, முதல்ல வந்தாச்சு. 2 பிள்ளைங்க, எங்கள் அம்மா, நான் அப்படி ட்ரெயின் ஏற போகும்போது ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து எங்கள் அண்ணன் மகன் ஊற்றுறான். அந்த ரிச்சர்டை உட்காந்து பார்த்துட்டுருக்கிறாரு. அவன் சொல்கிறான், சாச்சா லக்தா ஹை ஆப் பீனே கே ஆக்ரியே அப்படின்னு அவன் சொல்கிறான் என்கிட்ட. அவன் எதுக்கு சொன்னான் அந்த வார்த்தை எனக்கு தெரியாது. அதை வாங்கி குடிச்சிட்டு அந்த 3/4 பாட்டில் எடுத்துகிட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு ஒரு மலையாளி ஃபேமிலி எதிர்க்க உட்காந்துருக்குறாங்க. அப்படியே பேசிட்டு வரோம். கரெக்டாக விடியும் போது போபால் ரயில்வே ஸ்டேஷன் வந்தது. கொஞ்சம் எல்லோரும் ட்ரெயினில் பிரச்சனைலாம் பண்ணியிருக்கிறேன் போதையில். காலையிலலாம் கூலாயிட்டாங்க, உட்காந்துருக்குறாங்க. அப்போ திடீர்னு எனக்கு அந்த பாட்டில் ஞாபகம் வந்தது. போபால் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வண்டி மூவ் ஆகும்போது அந்த 3/4 பாட்டில் எடுத்து, இன்றைக்கி கூட என்னால் நினச்சி பார்க்க முடியாத விஷயம்னா அந்த 3/4 பாட்டில் தூக்கி ட்ரெயினில் வெளியே போட்டேன். ஒருத்தர் எனக்கு கொடுத்துருக்கலாமேனாரு, தூக்கி போட்டான்ட்டு. அவ்வளோதாங்க. அதோட அந்த ஸ்பிரிட் என்னை விட்டு மார்ச் மாதம் அந்த ஏப்ரல் 1 எனக்கு போயிடுச்சு. அந்த ஸ்மோக்கிங் இருந்தது. இங்கே வந்து சென்னையில் வந்து வேலைக்கு தேட ஆரம்பித்தேன். அண்ணன்கிட்ட போனேன், சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அப்படியே என்னுடைய லைஃப்பில் அடுத்தது ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்கு உள்ள போகிறேன். இது ஒரு கசப்பான காலங்கள், நிறைய கசப்புகள் தான். இதெல்லாம் அடுத்தவங்களோட வாழ்க்கையில் யாருக்கும் வந்துவிடக்கூடாதுன்றது அதை சொன்னேன். இப்படிப்பட்ட கசப்புகள் யாரும் போகாதீங்க. மிகவும் மோசமான அதாவது நம்ம ஜீவனை எடுக்கக்கூடிய காரியங்கள் அதெல்லாமே. நம்மளோட உயிரை போக்கக்கூடியது, நம்மளை பழி வாங்கக்கூடியது. அதனால் இதெல்லாம் விட்டுட்டு நான் கர்த்தருக்குள்ளே வரேன். அன்னைக்கு நான் யாரையெல்லாம் பரிகாசம் பண்ணணும், அந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றா எனக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரும்போது நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சபைக்கு போனேன். ஒரு 6 மாதம் வேலைக்கு தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு பல்லாவரம் ஹோட்டல் மாஸில் எனக்கு வேலை கிடச்சிது. அங்கே போகும்போது அவங்க இன்டர்வியூ வச்சாங்க. உனக்கு என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இதில், இங்கே ரூம் பை வேலை தான் இருக்குதுன்ட்டாங்க. யோசித்தேன் கொஞ்ச நேரம். நல்ல ஹையஸ்ட் சேலரி வாங்கினேன். இங்கே வந்து 300 ரூபா சம்பளத்துக்கு மறுபடியுமா அது யோசிச்சுட்டு கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசித்தேன். இன்னும் யோசிக்கிறேன். நான் ரங்கராஜன் ஒரு மேனேஜர் இருந்தப்போ, இல்லை சார் வரேன் அப்படின்னு. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் வேணும்னு போன நேரம் அண்ணங்கிட்ட போனேன்னா, இது மாதிரி ரூம் பாய் வேலை தான் இருக்குதான் போப்பானார். வேறு ஒன்றும் சொல்ல. வந்தேன். ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் ஒன்று கொடுத்தாங்க, யூனிஃபார்ம் ஷர்ட்டு. அங்கே வேலைக்கு அதை ஜாயின் பண்ணி நைட் ஷிஃப்ட் ஜாயின் பண்ணிவிட்டேன். வேலைக்கு போயிட்டுருக்குறேன். வேலைக்கு போயிட்டுருக்கும்போது அங்கிட்ட ரூமுங்களை 45 ரூம் நான் இருக்கும்போது ஒரு ரூமில் போய் உட்காந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணேன். என்னாண்டு இந்த வேலைக்கு பாத்ரூம்லாம் கழுவ சொல்கிறாங்க. ஆண்டவரே, இதெல்லாம் கார்பெட்லாம் பேருக்கு சொல்கிறாங்களே, எவ்வளோ ரிச்சாக இப்படிலாம் இருந்தோம், எவ்வளோ ஹையஸ்ட்டாக எவ்வளோ பேர் மிரட்டிக்கின்னு வாழ்ந்தோம், இது என்ன இப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தது. அப்படியே கஷ்டத்தோடு வேலை செஞ்சிட்ருக்கும்போது லண்டனில் வந்து ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் ரூம் நம்பர் 114 வந்து தங்கியிருக்கார். அப்போது அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக உள்ளே போகிறேன். அவர் என்னை பார்த்தாரு. பேர் என்னன்னாரு, பேர் கிருபாகரன். அப்படியா, இந்த ரூம் ரெண்ட் எவ்வளோனாரு. அப்போ 1800 அந்த ரூம் ரெண்ட். 24 ஹவர்ஸுக்கு 1800 கொடுக்குறேன். நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன்னா, இங்கே இருக்கிற ஏசி இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நான் 1800 காஸ்ட் கொடுக்குறேன். இந்த ஃபுட்டெல்லாம் நான் வந்து காசு கொடுத்து சாப்பிட்றேன். ஆண்டவர் இந்த இடத்துல ஒன்று யோசேப்பை போல உயர்த்துவார்னார். எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அவர் ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னாரா அப்படின்ட்டு வந்துட்டேன். அடுத்ததாக ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாளில் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு திருடு போகுது, ஒரு ரூமில் திருடு போயிடுச்சு. அன்னைக்கு எங்கள் எம்டி உட்காந்துருக்காரு. எம்டிக்கு நான் தான் டீ போட்டு தரேன். அன்றைக்கி எம்டி கூட தான் இருக்கிறேன். அன்றைக்கி எம்டி டீ போட்டு கொடுப்பா, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடுப்பான்றாரு. என் மேலே அவருக்கு வந்து ஒரு பிரியம் இருந்தது. இருந்தேன். அன்றைக்கி திருடு போயிடுச்சு. மறுநாள் காலையில் போலீஸ் என்கொயரி நடக்குது. பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அன்றைக்கி டியூட்டியில் இருந்தவங்களாம் நிற்க வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப அழுகையாக வந்தது. 2வது அனுபவம் அது. அதாவது இன்னும் உண்மை வரணுன்னா இன்னும் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரும்போது ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொல்கிறது கரெக்டாக மேனேஜர் வந்து நின்னார். சார், திருடனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு. உடனே சரின்ட்டு எங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டாரு. அன்றைக்கி அந்த கோபத்தோடு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். கோபத்தோடு போயிட்டு அதை விசாரிக்க அண்ணன் வரார். அண்ணன் வந்தப்போ மேனேஜர் என்ன பண்ணால், நாங்கள் அப்படி தான் செய்வோம், விசாரணை எல்லோரும் தான் விசாரிப்போம் அப்படின்னு அண்ணங்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசிட்டார். அதோட வருத்தமாக வரும், வேலை வேணான்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டேன். வேலையை வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எம்டியோட நாலேஜுக்கு இந்த விஷயம் போகுது. எம்டி கூப்பிட்டு அனுப்புகிறார், வர சொல்லணும். நான் எம்டியோட முகத்தை பார்க்க வரவே இல்லை. அதுக்கப்புறம் விடவே இல்லை. என்னை ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு சூப்பர்வைசர் வேலை கொடுக்குறாங்க எனக்கு அங்கே. அதே இடத்துல சூப்பர்வைசர் கொடுக்குறாங்க. எதிரில் அந்த மேனேஜருக்கு வேலை போகுது.
அப்போல்லாம் கொஞ்சம் தீவிரமாக ஜெபத்தில் இருப்பேன். ஆனால் சூப்பர்வைசர் வேலை கிடச்சதுக்கப்புறம் எனக்கு சர்ச்சுக்கு கூட போக முடியாத அளவுக்கு வேலை டைட்டாகி போச்சு. நிறைய பொறுப்புகள், அதனால் ரொம்ப போராட்டமாக இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக சொல்ல ஒரு 3 மாதம் அந்த நான் சூப்பர்வைசர் ஆனதுனால தான் எனக்கு வந்து ஹோட்டலுக்கு வந்து ஸ்டார் கிரேடு கிடைக்கிது. அதனால் இன்னும் சந்தோஷமாயிட்டேன். எம்டிக்கெல்லாம் வந்த உடனே உள்ளே என்ன முதல் கேட்குற கேள்வியை ஜெபம் பண்ணியா அப்படி தான் கேட்பார். எனக்குன்னு ஒரு ரூம் கொடுப்பார். இப்போ ஜெபம் பண்ணிட்டு வான்னுவார். அந்த மாதிரி ஜெபத்துக்கு அவரும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். சொல்லுவார், வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எப்படி தொழுகை முக்கியமாக நீ ஜெபம் பண்ணியானோ. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்னை பார்த்துட்டார். பார்த்துட்டு என்ன நீங்கள் இருக்கிற அப்படின்னு கேட்டார். இல்லை சார் எனக்கு லீவ் இல்லை அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, ஞாயிற்றுக்கிழமை நீ வரக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சுக்கு போ அப்படின்னாரு. அப்போ அந்த மேனேஜர் வந்து பிராமின், அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இவனுக்கு மட்டும் செலவு கொடுக்குறாங்களேன்ற மாதிரி அவருக்கு எண்ணம் இருந்துன்னு நினைக்கிறேன். இப்படியே ஒவ்வொரு நாட்களும் போயிட்டே இருக்குது. ஆனால் ஒரு நாள் பர்த்டே அன்றைக்கி ப்ரேயர் பண்ணிவிட்டு அண்ணன்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு டியூட்டிக்கு போகிறேன். லேட்டாக தான் போகிறேன். அப்போது ஒருத்தரை கட்டி போட்டு இதில் அடிக்கிறாங்க, ஸ்டோர் ரூமில் வச்சு அடிச்சிட்ருக்குறாங்க. போகும்போது என்ன நடக்குது தெரியலையான்னு எம்டி நிற்கிறாரு. கையில் அவர் கையில் சாவி இருக்குது. வாயா என்னை கூப்பிட்டாரு. இந்தா சாவி எப்படின்னாரு. என்ன சாவி சார்னு. ரெஸ்டாரண்ட்டு போ, இன்னும் நீ தான் கேஷியர்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சார்னு. அதாவது ஒரு பிளைண்டாக போயிட்டு இப்போ கேஷியராக உட்கார எனக்கு ஒன்றுமே தெரியல. உடனே வந்தார் மேனேஜர் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு இது கணக்கு அப்படியே ஒரு அவுட்ராக அப்படியே சொல்கிறார், இதெல்லாம் கணக்கு பார்த்துக்க அப்படின்னு வந்துட்டார். மேனேஜர் என்னை பழி வாங்க தொடங்குறாருன்றது எனக்கு அப்போ தெரியாது. அவருக்கு என்னை எப்படியாவது இந்த இடத்த விட்டு அனுப்பணுன்ற முடிவில் இருந்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுறாரு, ஷார்ட்டேஜ்ன்றாரு. என்னை கூப்பிட்டு அந்த ஷார்ட்டேஜை பூர்த்தி பண்ண சொல்ல மாட்டேறாரு. கடைசியாக 7000 ரூபா ஷார்ட்டேஜ் வரும்போது அது பெரிய பூதகரமாக்கி எங்கிட்ட சொல்லாமல் நேராக போய் என் அண்ணன்கிட்ட போய் உங்கள் தம்பி வந்து இது மாதிரி 7000 ரூபா எடுத்துட்டாரு அப்படின்னு. அப்போ என்னை கூப்பிட்டு கேட்டார். அண்ணா இல்லை நான் என்ன காசு எடுக்க போகிறேன் அப்படின்னு. சரி நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்னாரு. அப்புறம் ரொம்ப மனசு ரொம்ப பாரமாக இருந்தது. மேனேஜர் ரொம்ப என்ன அதாவது பணம் இப்போ வச்சே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு என்னை நெருக்கடி கொடுத்துட்ருக்காரு. அந்த நெருக்கடியில் சர்ச்சுக்கு போயிட்டு சாவி வாங்கி போய் சர்ச்சுக்கு வாங்கி போயிட்டு ஃபுல்பீட் பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு அன்றைக்கி 2 மணிக்கு டியூட்டிக்கு போகிறேன். அன்றைக்கி லாஸ்ட் டேட், அன்றைக்கி நான் பணம் கட்டியே ஆகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. 7 மணி ஆச்சு, ஈவினிங் 7 மணி. ரெஸ்டாரண்ட் நல்லா பிஸியாக இருக்கிற டைம். என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன பணம் கட்ட போறியானாரு. இல்லை சார் என்கிட்ட ஏது பணம், நான் எடுத்தால் தானே சார் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அவர் ஒத்துக்க மாட்டேறார். அப்போது 8 மணி 9 மணி டைம் போயிட்டே இருக்குது. 9:30 மணி கூப்பிட்டு என்ன ரொம்ப கடுமையாக சொல்லும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. சார் நான் எடுத்துகிட்டு தான், என்னை கொண்டு போய் எம்டி கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி கையாடல் பண்ணிட்டாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. எனக்கு கோவம் வந்து நான் எம்டி கிட்டே கூப்பிட்டு சொன்னால் அவர் போக மறுக்கிறாரு. சரி விட்டுட்டேன், என்ன நடக்குது பார்த்துடலாம், இன்றைக்கி 2ல் 1ன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு ஒரு தைரியம்னா என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். ஏன் நான் ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்பினேன் அப்படின்னா, நான் உலகத்தில் இருக்கும்போது ஒரு வேளை நான் தேவையில்லை அப்படின்னா என்னோடய முதல் மகனுக்கு வியாதி படுக்கையில் இருக்கும்போது ஒன்று அவனை எடுத்துருக்கணும், என்னை பழி வாங்கியிருக்கணும் இல்லையா. நான் வந்து டெல்லியிலேருந்து வந்து மகனை பார்த்து அந்த பார்த்த காட்சியை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த தகப்பனும் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்க்கக்கூடாதுன்னு. என்னோடய மகனோட உடம்புல சதை இல்லைங்க, வெறும் எலும்பு, வெறும் குச்சிகளை வச்சு உடம்பு ஏதோ ஒரு பொம்மையை குச்சி வச்சு கட்டின மாதிரியான காட்சியை பார்த்து கதறி அழுகுறேன். எங்கள் மனைவி ஒரு பக்கம், எங்கள் அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. எனக்கு தெரிஞ்ச நல்ல வெல்வேஷன் வருதுற அம்மா, ஐயோ செங்கல் மாதிரி இந்த பிள்ளை இப்படி ஆகிட்டானுங்க எதிர்க்க, அதாவது என்னுடைய அழுகை இன்னும் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காட்சியிலேருந்து விடுவித்து ஒரு மகனை சுகமாக கொடுத்து இன்றைக்கி ஒரு நல்ல வாலிப பிள்ளையாக கொடுத்துருக்கும்போது ஏன் ஆண்டவர் எனக்கு வந்து இதிலேருந்து கொடுக்க மாட்டார் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருந்தது. 2வது மகனுக்கு கால் போயிடுச்சுங்க, தேஞ்சு போவோம், அழுவேன். ஒரு முறை பார்க்கும்போதெல்லாம் கண்ணீராக வரும். நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை. அந்த காட்சி கொடூரமான காட்சி. அவன் போகும்போது அப்படியே மோஷன் போயிடுவான், அவனை தூக்கி வச்சு கழுவணும். என் மனைவிக்கு சலிப்பு கூட சில இடத்துல வந்துடும். அந்த அளவுக்கு மோசமாயிட்டான். ஒன்றுமே கிடையாது, முது எலும்பு வில்லு வளைச்சமாக இருக்கு. எங்கள் அண்ணியெல்லாம் கூப்பிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்கப்பா, அவனுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணுற, அவன் இருக்க மாட்டான், அவனுக்கு எதுக்கு நீ வெட்டிக்கு செலவு பண்ணுறலாம் கேட்டாங்க. அவன் இருக்க மாட்டான்னு சொன்னாங்க. அப்படி இருந்த மகனை இன்றைக்கி சுகமாக வச்சு கொடுத்துருக்காருல்ல தேவன். அப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்த தேவன் 2 பிள்ளைகளை வச்சு தான் என்னை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிற தேவன் இதிலேருந்து என்னை விடுவிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு இருந்தது. உன்னை காக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறன்ற வசனம் எனக்குள்ளே எப்பவும் இருந்தது. அந்த ஒரு பிரச்சனை வந்து சரியா மணி 10 இருக்கும். மேனேஜர் கூப்பிட்றாரு, உள்ளே போகிறேன். அதாவது 91 அந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் 94 அந்த ஹோட்டலில் ஜாயின் பண்ணுறேன். 96வது வருஷம் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ அந்த 96 வரைக்கும் இருக்கிற பில் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாரு.
7,000 கணக்கு செட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ எம்டிகிட்ட கொடு அப்படின்னாரு. சார் என்ன சார் இது, நான் 91 நான் இல்லையே சார் இங்கே அப்படின்னேன். பில்லு கொடுலோ அப்படின்னாரு. சரி போய் கொடுத்துட்டேன். அவர் பார்த்தார், என்ன உனக்கே சம்மந்தம் இல்லாத பில்லு எடுத்து வந்துருக்கிறேன். சார் மேனேஜர் கொடுக்க சொன்னார், கொடுத்தேன் அப்படின்னு வாங்கி வச்சுட்டு சரி சரி நிப்போ அப்படின்னாரு. சரியாக ஒரு 12 மணிக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரு அதிர்ச்சி இருந்தது, ஒரு பயம் இருந்தது. எதுக்கு கூப்பிட்றாங்க தெரில. தெரியுமா ஒரு விஷயம் தெரியுமா உனக்குனாரு. சொல்லுங்கள் சார்ண்ணே. சார் மலேசியா போயிடுறாரு, நீ தான் அடுத்த போஸ்டிங் இங்கே அப்படின்ட்டார். அந்த சந்தோஷத்தை அவர் எதிர்க்க சொல்ல முடியலனால, ஆனாலும் அவருக்கு வந்து என்னை பழி வாங்க முடியாமல் தோற்று போய் வேலையை விட்டு போகிறாருன்றது என்னால் உணர முடிஞ்சது. சரின்ட்டு அதுக்கப்புறம் நான் தான் அங்கே ரெஸ்டாரண்ட் மேனேஜராக. அப்பவும் என்னை போராட்டங்கள் விடலை. ஏதாவது ஒரு விஷயத்தில் பிசாசு வந்து பண்ணுவோம் இல்லைங்களா, அப்படி ஒரு போராட்டம் ஒரு முறை நடக்கும்போது, அப்போது குணசேகரன் ஒரு இன்ஸ்பெக்டர் இதில் பல்லாவரத்தில் வந்திருக்காரு. அவருக்கு வந்து ட்ரீட் வைப்பாங்க. ஹோட்டல்லாம் வழக்கம் தானே ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தால் ட்ரீட் வைக்கிறது. அப்போது அடிக்கடி அந்த ஹோட்டலுக்கு ஒரு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அவர். எஸ்ஐ சந்திரசேகரன் ஒருத்தர் இருந்தார். அப்போது அவங்களும் வருவாங்க, சாப்பிட்டு போவாங்க. அப்படி ஒரு காலகட்டம் ஒரு பெரிய ஒரு மீனம்பாக்கம் ரவுடியாக ஒருத்தர். அவர் என்ன பண்ணார், இதே மேனேஜர் சிங்கப்பூரில் அவரால் வேலை தாக்கு பிடிக்க முடியாமல் இங்கேயே வந்துட்டார் வேலைக்கு. மறுபடியும் இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்து இருக்கிறார். அப்போ அந்த காலகட்டம் வந்துட்டார். ஒரு மாதத்துலேயே வந்துட்டார். ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு நடந்துகிட்டே இருக்குது. மேனேஜர் போய் அவர்கிட்ட கோபமாக பேசும்போது மேனேஜர் போயிட்டு மேனேஜரை வந்து அந்த மனுஷன் வெட்ட வரான். கொஞ்சம் கூட யோசிக்காமல், குணசேகரன் டிரைவர் பக்கத்தில், போலீஸ் என் பக்கத்தில் நிற்கிறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல், உண்மையிலே இன்றைக்கி கூட என்னால் பயமாக இருக்குது அந்த காட்சி நினச்சா. யோசிக்காமல் போய்ட்டு அந்த கத்தியை போய் பிடிச்சேன் கையில். கொஞ்சம் கூட அது என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாது. கத்தியை பிடிச்சி அழுத்தி தூக்கி வெளியே போட்ட அப்போ கூட அந்த மனுஷனுக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த எஸ்ஐ வந்து என்னை சேர்த்து பிடிச்சி என்னப்பா பண்ணேன்னார். இல்லை சார், எனக்கு தேவை உயிரை காப்பாற்றணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு நடந்தது. அதுக்கப்புறம் அடுத்தது பாருக்கும் எங்களுக்கும் கணக்கு, அதாவது ஃபுட்டெல்லாம் இங்கேருந்து தான் போவோம், ரெஸ்டாரண்ட் போவோம். அந்த கணக்கெல்லாம் எங்கிட்ட தான் கொடுக்கணும். அன்றைக்கி கணக்கு வரல. அந்த கோபத்தோடு நான் பாருக்குள்ளே போகிறேன். மதுரைக்காரங்க 2 பேர் வந்து பயங்கர பிரச்சனை பண்ணி எல்லாம் அடித்து உடச்சி தூள்தெல்லாம் போட்டிருக்காங்க. என்னோடய பாக்கெட்டில் அந்த ஒயிட் ஷர்ட்டில் அந்த வசனம் நல்லா தெரியும், உன்னை காக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு வசனம். நேராக உள்ளே போனேன். எங்கள் யூனிஃபார்மில் வந்து காலர் ஃப்ளாப் இருக்கும். 2 பேர் 2 பக்கம் பிடிச்சிட்டாங்க. மேனேஜர் கையை கட்டி நிற்கிறாரு, செக்யூரிட்டி கேப் இல்லாமல் நிற்கிறாரு, அந்த பார்மேன் வந்து பயந்து போய் நிற்கிறாரு, வெயிட்ரு ஒரு பக்கம் நிற்கிறாங்க. கஸ்டமர் யாருமே உள்ளே இல்லை. நேராக எனக்கு எதுவுமே நடந்த சம்பவம் எதுவுமே தெரியாது. நேராக உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு அந்த அருள்ன்ற தம்பிகிட்ட கேட்குறேன்னு, நான் கணக்கே கொடுக்கல அப்படின்னு. அவன் முழிக்கிறான். அதுக்குள்ளே 2 பேர் என்னை பிடிச்சிட்டாங்க. யாரா நீ அப்படின்னாங்க. எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாமல் பண்ண கையை தட்டி விட்டேன். அவன் என்னை அடிக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கால் எடுத்து வைக்கும்போது அவன் உடச்சி போட்ட பாட்டில் அவன் காலில் குத்துச்சு. அவ்வளோதான். அந்த சூழல் மாறுது. எல்லாம் ரிலீஸ் ஆகி வெளியே போயிடுறாங்க. அங்கேருந்து ஓடி வராங்க என்னை அடிக்கிறதுக்கு. நான் அதுக்குள்ளே எனக்கு கிச்சன் வழியாக வழி இருக்குள்ள வரதுக்கு நான் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் அடிக்க வந்தது எதுவுமே தெரியாது. நான் வந்து என் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு போகிறேன். அப்போ ஏகாம்பரேஷன் சொல்லி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர் எம்டியை கூப்பிட்டு சொல்கிறார், சார் கிருபா கிட்ட ஏதோ இருக்குது சார் அப்படின்னாரு. அவருக்கும் புரியல, என்ன சொல்கிறியான்னு. இல்லை சார், அவ்வளோ பிரச்சனை, நாங்கள்லாம் மிரண்டு போய் நிற்கிறோம், உள்ளே வந்தோன்னே எல்லாமே முடிஞ்சு போச்சு சார் அப்படின்னாரு. அப்படி சாட்சியாகி தேவன் நாங்கள் நடத்தினார். இது ஹோட்டல் அனுபவத்தில். மீண்டும் பொல்லாங்கான் வருவான் இல்லையா உள்ள, அதுக்கு எனக்கு மேனேஜருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் மறுபடியும் போயிட்டு நானே வெளியே வந்துடுறேன். வெளியே வந்து 97ஆம் வருஷம் ஜூலை மாதம் ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு வரேன். அப்போ அதுக்கு முன்னாடி இவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரிலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நிறைய இடத்துக்கு மெசேஜ் கொடுக்கலாம் போவேன். அதுக்கப்புறம் ஃபுல் டைம் போயிடணும் அப்படின்னு நடுவீரப்பட்டுக்கு வரேங்க. ஒன்றுமே நான் வரும்போது எங்கள் நடுவீரப்பட்டு கிராமத்துக்கு ஒரு பஸ்ஸு டைமிங் வந்து போகும், அவ்வளோதான். ஒரு பால் கடை, ஒரு பால் வாங்க முடியாது, எந்த ஒரு மார்க்கெட்டும் கிடையாது. மார்க்கெட்னா தாம்பரம் தான் போகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நடுவீரப்பட்டுக்குள்ளே நான் வரேன். எங்கள் அண்ணனுடைய சொந்த வீடு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்து குடியேறுறேன். உண்மையிலேயே இந்த இத்தனை வருஷம் அனுபவப்பட்ட கசப்புக்கள் எல்லாத்தையும் விட மிக மோசமான போராட்டத்தை 3 வருஷம் 1997லேருந்து 2000 தொடக்கம் வரைக்கும் ஒரு நாள் கூட நான் சாப்பாடு இல்லாமல் இல்லை, சாப்பாடு இல்லாமல் இருந்த நாட்கள் தான் அதிகம். சாப்பாடுன்றதை நான் பார்த்ததே கிடையாது. நானும் என்னுடைய அம்மாவும் என்னுடைய மனைவியும் என்னுடைய 3 பிள்ளைகளும் மிகுந்த சாப்பாட்டுக்காக போராடி நான் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் யார்கிட்டையும் வெளியில் போய் எங்கள் அண்ணங்கிட்ட கூட சொல்ல மாட்டேன் சாப்பாடு இல்லைன்னு. அப்போ தான் யோசித்தேன், நான் தப்பு வேலை பண்ணிட்டோமோ, ஒரு வேளை ஊழியத்துக்கு வேலை விட்டு வந்து தப்போ அப்படிலாம் யோசித்து அதுக்கப்புறம் என்ன பண்ண ஜெபந்தான்.
ஜெபம் 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 தான் தவிர வேறு ஒன்று கிட்ட தண்ணி குடிக்கிறது ஜெபம் பண்ணுறது. 2 பிள்ளைங்களை கொண்டு போய் வேலூர் பக்கத்தில் இருக்கிற ஆரணியில் மாம்பாக்கத்தில் ஒரு தெரிஞ்ச பாஸ்டர் மூலமாக ஹாஸ்டலில் சேர்க்குறேன். சாப்பாடு போட முடியல, நாங்கள் வேறு ஒன்றும் இல்லை, பிள்ளைங்க படிக்கணுன்றதுக்காக அவங்கள கொண்டு போய் இந்த ஹாஸ்டலில் சேர்த்தேன். 2 வருஷம் அந்த பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருந்தாங்க. இந்த 3 ஆண்டு காலம் நான், என்னோடய மகள், என்னோட மனைவி, என்னோடய அம்மா சாப்பாட்டை பார்க்க முடியாமல், எங்கள் அம்மா கூட எங்கள் மாமா வீட்டுக்கு எங்கன்னா போயிடுவாங்க, என் மகளை கூட கூப்பிட்டு போயிடுவாங்க. என் மனைவி நானும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டங்கள்லாம், சாப்பாடுறது கிடையாது, அப்படியே போராட்டம். ஜெபம் பண்ணுவாங்க. சில சகோதரர்கள் வருவாங்க வீட்டுக்கு, ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் பூந்தண்டத்தில் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தேன். அதுலேயும் போராட்டங்கள்னால் ஒரு பாஸ்டரில் அந்த இடத்த விட்டு நான் வர வேண்டிய சூழ்நிலை. அப்போல்லாம் ஆஃபரிங்கெல்லாம் கிடைக்காது. மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 2 ரூபா 3 ரூபா ஆஃபரிங் கிடைக்கும். அதுவும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பசி 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 கொடுமை, வயிறெல்லாம் ஒட்டி போய் கண்ணெல்லாம் உள்ளே போய் இந்த ஷோல்டர்லலாம் வந்து குளிக்கும்போது சோப்பு வைக்கலாம், அந்த அளவுக்கு சோப்பு வைக்கிற அளவுக்கு சரீரெல்லாம் ஒடுங்கி போய் அப்படியே ஆகிட்டேன். அந்த அளவுக்கு என்னுடைய ரூபம் என்னோடய உருவமே மாறிப்போச்சு. அப்போ கூட ஜெபத்தில் அந்த அளவுக்கு போராடி ஜெபிப்பேன். ஜெபம் பண்ணி ஒரு நாள் 2:30 மணிக்கு ஜெபம் பண்ணோம். அப்போ 2:30 மணி ஜெபத்தில் தூங்கிட்டேன். அப்போது எனக்கு ஒரு சொப்பனம் ஒன்று வந்தது. அந்த சொப்பனத்தில் வந்து பாஸ்டர் சுவிசேஷ் ராஜ்னு ஒருத்தர் ஆதம்பாக்கத்தில் தவிடு கடை வச்சுருந்தார். நல்ல ஒரு மெசேஞ்சர். அவர் மெசேஜெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வல்லமல்ல ஊழியக்காரர். அவர் திருநெல்வேலிக்காரர். அவர் வந்து அவர் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கிறாரு. அவர் வீட்டு வாசலில் ஒரு கண்ணாடி பெட்டி ஒன்று வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. நான் அவர் வீட்டு உள்ளே போகிறேன். பாஸ்டர் வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்ருக்குறேன்றார். நேராக போகிறேன். அந்த பெட்டிக்குள்ளே போய் பக்கத்தில் பார்க்குறேன், 3 கத்திரிக்கோள் இருக்குது, 3 கோல்டு. அப்படி எடுத்து ஆண்டவர் இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார்ன்றார். அவ்வளோதான். அப்போ ஐயோ ஜெபம் தானே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு, என்ன ஆண்டவரே எனக்கு இது ஒன்றும் புரியலையே, இது என்ன நடக்குது தெரியலன்ட்டு மறுபடியும் நான் பாட்டு ஜெபம் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இது எனக்கு புரியல, இது சொப்பனத்தோட விளக்கம் எனக்கு தெரியல, இது நிஜமாக ஒரு இருந்தால் மறுபடியும் எனக்கு காட்டுங்க அப்படின்ட்டு மறுபடியும் படுக்கிறேன். இப்போ தூக்கத்தில் கொஞ்சம் கூட மாறாத அந்த சொப்பனம் மறுபடியும் பார்க்குறேன். அப்போ எந்திரிச்சு குளித்து 6 மணி பஸ்ஸுக்கு ரெடி ஆகிட்டு 4 மணிலேருந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கிறேன். போயிட்டு நடுவு ரோடு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கிறேன். அப்போது பஸ்ஸு வந்தது. 6 மணி பஸ் ஏறி தாம்பரம் ஸ்டேஷனில் இறங்கி ட்ரெயின் பிடிச்சி மவுண்டில் இறங்கி அந்த வேளாளர் ஸ்ட்ரீட் அங்கே தவிடு கடைக்கு போயிட்டு உட்காந்துருக்கிறேன். அவர் அப்படியே என்னை பார்த்த உடனே ஆச்சரியமாக பார்க்குறாரு. என்னங்க ஐயா இது, நைட்டு ஒரு சொப்பனம் கண்டேன், உங்களை பார்த்து பேசணும்னு, உங்களை எப்படி வந்து பார்க்குறதுன்னு தெரியல, நீங்கள் வந்து உட்காந்துக்கிறீங்களே. எனக்கு ஒன்றும் புரியல. 1.5 ரூபா காப்பி, அந்த காப்பி வாங்கி குடிச்சிட்டு கடை திறந்தாலும் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு எதுவும் சொல்ல வந்தீங்களே சொல்லுங்கன்னாரு. இல்லை பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கண்ணே. இல்லை நீங்கள் தான் சொல்லுங்கன்னாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன். அவ்வளோதான் ஐயா, என் ஊழியம் முடிஞ்சிச்சு. அவர் சொல்கிறார், என் ஊழியம் முடிஞ்சிச்சு, ஆண்டவர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டேயா, இதை தான் நானும் பார்த்தேன்னாரு. அது ஒரு சாட்சியாக சொன்னார். சொல்லிட்டு அவருடைய மகன், உண்மையிலே நம்மளாம் அந்த மாதிரி பரிசுத்தம் கிடையாதுங்க. அவன் மகன் போய் சினிமா தியேட்டரில் படம் பார்த்ததுனால இனிமேல் நான் ஃபுல்பீட்டில் தகுதியில் ஃபுல்பீட் விட்டாருங்களேன் அவர் பாஸ்டர். அவர் எவ்வளோ இதுவாக இருப்பார் பாருங்களேன். என் மகன் என்றைக்கு திருந்தி வந்து ஆண்டவர் பாதத்தில் மண்டிட்டு ஜெபிச்சு அவன் ஒரு ஊழியக்காரனாவோ இல்லை ஒரு நல்ல விசுவாசியாக மாறுறானோ அன்றைக்கி தான் நான் பைபிள் எடுப்பேங்க, அன்றைக்கி தான் நான் ஃபுல்பீட்டில் ஏறுவேன்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு திருநெல்வேலி போயிட்டார். எல்லாம் மூடிட்டார், கடையெல்லாம் மூடிட்டார், போயிட்டார். அதோட அவர் இன்ன வரைக்கும் கான்டாக்ட் இல்லை, எங்கே இருக்கார் தெரியல. அப்படி அது சினிமா பார்த்த ஒரு குற்றத்துக்காக. அப்போல்லாம் இதை வந்து ரொம்ப உணர்ந்தேன்ப்பா, நம்மளாம் எவ்வளோ கொடூரக்காராக இருந்திருக்கிறோம் பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் அவர் வந்து சொல்லிட்டு போகும்போது என்கிட்ட வந்து அந்த கண்ணாடி பெட்டி கொடுக்குறாரு. கண்ணாடி பெட்டியில் வந்து அந்த 3 கத்திரி இருக்குது. அப்போ என்னையா விளக்கம், எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்ற. ஒன்றுமே இதுக்கு சொப்பனத்தில் கொடுத்தது, இங்கே நேரில் என்கிட்ட எதுவும் கொடுக்கல, அதை நீங்கள் நினைக்காதீங்க, நேரில் எதுவும் கொடுக்கல. அவர் சொல்கிறாரு, அந்த 3 கத்திரியை வந்து வெட்டு 1 துண்டு 2, அதாவது எச்சரிப்பு. கத்திரி வந்து எச்சரிப்பின் அடையாளம். அந்த எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. நீங்கள் போகிற இடத்துல கண்டிப்பாக எச்சரிப்பின் மெசேஜ் தான் கொடுப்பீங்க, அதற்காக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு வந்துட்டார். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். சரி, அவர்கிட்ட வந்து நேராக எங்கள் அண்ணங்கிட்ட வந்தேன். அண்ணங்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன், இந்த மாதிரி சொப்பனம் கண்டேன், பாஸ்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு. அப்போ அவர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், உன்னுடைய மெசேஜ், உன்னுடைய செய்தி வந்து மற்ற பாஸ்டர்கள் ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், எச்சரிப்பின் வசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, உன்னுடைய அழைப்பு யோனாவுடைய அழைப்பு அப்படின்னாரு. சரி, நான் அதை இது பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய தரிசனங்கள் எனக்கு ஆண்டவர் இப்போ கொடுக்குறாரு. வந்து முதல் முறையாக வெளியில் போகிறேன். ஆரணியில் மாம்பாக்கம் வில்லேஜில் என் மகனை கூப்பிட தான் போனேன். இன்றைக்கி மெசேஜ் கொடுக்க போகல. பாஸ்டர் என்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஆராதனை, கிறிஸ்மஸை குறித்து நீங்கள் இன்றைக்கி மெசேஜ் கொடுக்கணும்யா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லையா மன்னிச்சிடுங்க, நான் வந்து மெசேஜ் வந்து யாராவது சொல்லி கொடுக்குற அதெல்லாம் எனக்கு தெரியாது,
ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தா அதையா பேசுவேன் அப்படின்னு. அவர் ரொம்ப என்னை வற்புறுத்தி கேட்டார், இல்லை கிறிஸ்மஸ் செய்தி நீங்கள் கொடுக்கணுன்னாரு. எனக்கு வராதுங்கய்யா அப்படின்ட்டு வச்சு விட்டுட்டேன். எனக்கு மெசேஜே வேண்டாம், வேறு யாராவது கொடுக்கணும்னு விட்டுட்டேன். அன்னைக்கு 12 மணிக்கு அவர் விடாமல் என்ன பண்ணுறாரு, 12 மணி ஆராதனை கொடுக்கும்போது செப்பனியா இந்த புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை தான் தொடங்குறேன், விரும்பப்படாத ஜாதின்னு. அந்த சர்வீஸ் எப்படி அந்த அந்த மெசேஜ் என்ன கொடுத்தேன்றது எனக்கு தெரியாது. என் கூட ஒரு தம்பி ஆனந்தன், ஒரு தம்பி என் கூட ஊழியத்தில் இருந்தாப்புல. ஆனந்த் ஐயா கூட தெரியும், ஸ்டீஃபன் ஐயா கூட தெரியும் பம்மலில். அந்த தம்பி என் கூட இருக்கிறார். நல்ல அவரும் நல்ல ஜெப வீரன். அப்போல்லாம் அவரும் என் கூட இருக்கிறாரு. அவரும் பாஸ்டர் 2 பக்கம் சேர்ந்து பிடிச்சிட்டு என்னையா பேசுனீங்க, என்ன சொன்னீங்க? அவர் சொல்கிறாரு, ஏசிய சர்ச் பாஸ்டர் சாமி ஐயா கிட்ட நான் ஞானஸ்தானம் எடுத்தையா, அவர் தான் என்னை ஊழியத்தில் வளர்த்தாரு. அவரு கூட என்னை இப்படி அடித்து கழுவலையா, அப்படி கழுவிட்டீங்கன்றாரு. என்ன பேசுகிறேன்னு இன்னி வரைக்கும் எனக்கே தெரியாதுங்க, உண்மையிலே தெரியாது. அந்த அளவுக்கு அவர் அதை எடுத்துக்கிட்டு அவர் சபையிலே ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்து 1 வருஷம் தொடர்ந்து எல்லா வெள்ளிக்கிழமை அந்த கடைசி வெள்ளிக்கிழமை இரவும் என்னை புக் பண்ணிட்டார், நீங்கள் தான் ஏன் வரணும் அப்படின்னு. இன்றைக்கி சர்ச்செல்லாம் பிரம்மாண்டமான சர்ச் ஆயிடுச்சு மாம்பாக்கம் ஜங்ஷன்லேயே. அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த மாறுதல் அங்கே கொண்டு வந்திருக்கிறார். அப்படி தேவன் என்னை ஒரு படியை கொண்டு வந்தார். ஆனால் இங்கே என்ன தான் போராடி என்ன தான் மெசேஜ் கொடுத்தாலும் இங்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. பசி பட்டினி பஞ்சத்தை பார்க்குறவங்க வெளில பார்க்குறவங்களாம் ஏதோ பாஸ்டர் வராரு, ஏதோ ஒரு ஊழியக்காரர் போகிறாரு இப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர என்னுடைய பசி பட்டினிலாம் யாருக்குமே தெரியாது. என் கூட ராஜேந்திரன் ஒரு தம்பி இருந்தான். அப்போ என் ஊழியத்தில் கூட வருவான். அப்போ வந்து உட்காந்து பேசிட்டுலாம் போவான். அப்போது ஒரு நாள் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிவிட்டு, அதாவது 71, 72, 73 சிபிஎம் ஆலந்தூர் சிபிஎம்மில் அருள்தாசன் பாஸ்டர் இருந்தார். நான் கிறிஸ்தவனாக இல்லைனாலும் அந்த ஊழியக்காரங்களுக்கு போய் பணிவிடலாம், போய் ஹெல்ப் பண்ணுவேன், கடைக்கு போகிறது வரதெல்லாம். அப்போ அவரோட சாட்சியெல்லாம் நிறைய கேட்டு கிண்டல் பண்ணியிருக்கிறேன். யார் வீட்டிலாம் சாப்பாடு இல்லைன்னா அவர் போவாராம். ஆண்டவர் சொல்லுவார், நான் அந்த வீட்டுக்கு போவேன், அந்த வீட்டில் ஆண்டவர் எனக்கு உணர்த்துவார், போவேன். இதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப பரிகாசமாக இருந்தது. இதெல்லாம் எடுத்து அந்த கடவுள் மறுப்பு மேடையில் பேசுவேன். இதெல்லாம் நடக்கிற விஷயமான்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறேன். ஆனால் அன்றைக்கி நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இவ்வளோ பசி பட்டினி பஞ்சத்தில். அன்றைக்கி வந்து அருள்தாஸ் ஐயா சொன்னார், யார் வீட்டிலாம் பசினா மாதிரி போவேன்னு. எனக்கு ஒரு வரத்துக்கு ஒரு ஊழியக்காரருக்கு கூட தெரியாதா, ஆண்டவர் யார்கிட்டையும் இதை உணர்த்தலையா அப்படின் சொல்லிட்டு அன்றைக்கி 7 மணிக்கு நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். ஆண்டவரை சூசைட் பண்ணிக்க மாட்டேன், சூசைட் பண்ணிக்கிறது தப்பு, ஆனால் விடியும் போது நானும் என் குடும்பமும் உயிரோடு இருக்கக்கூடாது. அப்போது அந்த ராஜேந்திரன் வந்து வாயை மூடுறார். என் வாயை மூட்டு சொல்கிறாரு, என்னங்க பிரதர் இப்படி ஜெபம் பண்ணுறீங்கன்னார். இல்லைப்பா எனக்கு வேறு வழி தெரில, என்னால் பசி பண்ணி இனிமேல் தாங்க முடியாது. அப்போது எங்கள் மகள் ரூத்து கேட்க, டேடி ஒரு பிளாக் டீயாவது கிடைக்காத டேடி. பயங்கரமாக அழுதுட்டாங்க அன்றைக்கி. நான் ரொம்ப போராட்டம் அழுதேன், அப்படி அழுதுட்டு அந்த பிள்ளைங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு, அப்புறம் லீவில் என் பிள்ளைங்க வந்திருக்காங்க, அப்போ தூங்குறாங்க. ஹாஸ்டல் இருந்தால் கூட சாப்பிட்ட பண்ணாடி அப்படின்னு என் பிள்ளைங்க சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டம், அப்படி ஒரு நெருக்கடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், 10 மணி லாஸ்ட் பஸ் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒரு தம்பி வந்து நிற்கிறார் வாசலில். கதவு தட்டுற சத்தம் கேட்டு கதவு திறக்கிறேன். ஒரு தம்பி வந்து நிற்கிறாரு. யார்ப்பா அப்படின்னு. ஐயா நான் சோமங்கலத்துலேருந்து வரேன், என் பேர் ஆனந்தன் அப்படின்னாரு. சொல்லுங்கள் தம்பி என்ன அப்படின்னு. இல்லை உங்களை பார்த்து எனக்கு பேசணுண்ணா. சார் இந்த டைமில் வந்திருக்கிறியப்பா. நான் இல்லையா உங்கள் கூட சாப்பிட்டுக்கிட்டே பேசணும் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது என்ன செய்யுது இருக்கிற அந்த பசியின் கொடுமை, இந்த பிள்ளைங்களை பார்த்த அந்த காட்டில் துக்கத்தில் இருக்கிறான். அதாவது என் கண்ணீரே உணவானு சொன்ன மாதிரி அந்த கண்ணீர் தான் வேறு தவிர எனக்கு அது ஒன்றுமே புரியல. அந்த டைமில் வந்து ஒரு நல்ல இவ்வளோ பெரிய அடுக்கு சட்டி இருக்குது. நேராக உள்ளே வந்தார், உட்காந்தார். கரண்ட்டு கிடையாது வீட்டில், பில் கட்டாதனால ஃபீஸ் கேரியர் பிடிங்கிட்டாங்க. உட்காந்துட்டு வந்துட்டு விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சு மெழுகுவத்தியெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு, பிள்ளைங்களாம் எழுப்புங்க சாப்பிடல. இல்லைப்பா 7 மணிக்கு சாப்பிட்டாங்க. பரவாயில்ல சாப்பிட்லான்றாரு. நல்ல சுட சுட சாம்பார் சாப்பாடு, மீன் சின்ன பொடி மீன் வறுத்து வச்சுருக்குது, எல்லாம் வச்சுருக்குறாங்க. பசி தான், ஆனால் அந்த பசியில் சாப்பாடு இறங்கலை. உண்மையிலே சொல்கிறேன், அந்த பசி அதிகமான பசினால சாப்பாடும் இறங்கலை. பிள்ளைங்க சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துட்டாங்க. அந்த தம்பி என்கிட்ட 4 மணி வரைக்கும் உட்காந்து பேச. அதுக்கப்புறம் 4 மணிக்கு போகும்போது என்கிட்ட ஒரு பாக்கெட்டில் ஒரு காணிக்கை போட்டு போயிட்டார். அன்றைக்கு மறுநாள் என் மனைவியை நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போகிறதுக்கான காசு அதில் இருந்தது. அப்போ தான் ஒரு வேளை ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரோ. அதுக்கப்புறம் தான் ஆனந்த் தொடர்ந்து என் கூட ஊழியத்துக்கு வந்ததெல்லாம். அதுக்கப்புறம் அடுத்தது போகும்போது இன்னும் கஷ்டம் போலேன்ற போது இந்த சாரிபாத் விதவியினுடைய இதை வாசிச்சுட்டு
ஆண்டவரே சாரிபாத் விதவை அந்த பசி பட்டினியில் தானே விறகெல்லாம் பொறுக்குனாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஊழியக்காரங்க அனுப்புனீங்களே, ஏன் எனக்கு ஒரு ஊழியக்காரன் அனுப்பக்கூடாதா அப்படிங்கும்போது மறுநாள் 2 ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்து அதான் 2 ஊழியக்காரனா ஒன்று எங்கள் அண்ணன், இன்னொரு நான் சொல்கிறேன் அந்த சுவிசேஷராஜ், அவர் போகிறதுக்கு முன்னாடி வந்தார். வந்துட்டு என்னை பார்த்துட்டு ஜபெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போனாங்க. அந்த நாள் அது முதற்கொண்டு இந்த நிமிஷம் வரைக்கும் ஆகாரத்துக்கு குறைவு இல்லாமல் தேவன் வச்சுருக்கிறார். என் வீட்டுக்கு இப்போது கூட யார் வந்தாலும் சாப்பாடு போடுற அளவுக்கு வசதியே தேவன் கொடுத்தார். அன்றைக்கி நான் கேட்டதை எனக்கு ஆண்டவர் செஞ்சார். அந்த அளவுக்கு இந்த 3 வருஷம் போராட்டம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல இருந்து மாறி வேறொரு வாடகை வீட்டுக்கு போகிறேன். அங்கே வந்து ஊழியக்காரங்க தொல்லை அதிகமாகிடுச்சு. அந்நியர்கள் தான் ஊழியத்துக்கு தொல்லை போனவங்கன்னா ஊழியக்காரங்க தான் எனக்கு எதிர்ப்பாயிடுச்சு. என்னை ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு வர்றது, உன்னை கட்டி அது அண்ணங்கிட்ட போய் சொல்கிறது, கட்டி போட்டு அடிக்க போகிறாங்கன்னு இப்படியே பயமுறுத்தலே இருந்தாங்க. நானும் எவ்வளோ பொறுத்து பார்த்தேன். ஒரு முறை என்னை அடிக்கிறதுக்கு ஒருத்தரை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவர் என்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. நான் வீட்டுக்குள்ளே போய்ட்டு கதவை சாத்திட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஒரு 1 ஹவருக்கு மேலே ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தேன். அவங்க பையன் வந்து நிற்கிறாங்க, அப்பா கூப்பிட்றாரு வான்றான். ஜெபம் நான் போகலை. அதுக்கு அடுத்த நாள் இந்த 2 வீலர் கொஞ்சம் இந்த நம்பர் பிளேட்லாம் மாற்றுற காலம் அது. அப்போ நம்பர் பிளேட்டில் அந்த ஒயிட் அடிச்சுட்டு பிளாக்கில் நம்பர் பிளேட்டில் எழுதிட்டுருக்கிறேன். ஜனமெல்லாம் ஓடுறாங்க ஊரில். என்னன்னு போய் பார்த்தா என்னை யார் அடிக்க வந்தாங்களோ அந்த மனுஷன் சூசைட் பண்ணிக்கிட்டார். அப்போது அந்த மனுஷனுக்கு இன்னும் அந்த பாஸ்ட்டுக்கு மேலே இன்னும் கோபம் அதிகமாகுது. மறுபடியும் வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வர்றாரு. என்னென்னமோ பிரச்சனையை கொண்டு வந்து சர்ச்சு எனக்கு பக்கத்துலேயே, நான் சர்ச்சு நடத்துகிற பக்கத்துலேயே ஒரு சர்ச்சு கட்டினார். அந்த ஷெட் அப்படியே தரமட்டமாச்சு. அப்போ தான் ஜெபிச்சிட்டே இருக்கிறேன், சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணால் என்ன ஆண்டவரே வாடகை வீட்டில் சர்ச் நடத்திட்டு இருக்கிறேன் அப்படியே ஜெபம் பண்ணி 2000 அக்டோபர் மாதம் 29 சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணது. அப்படியே போராடி ஜெபிச்சிட்ருக்கிறேன். ஆத்துமாக்கள்லாம் யாரும் சின்ன பிள்ளைங்கள்லாம் வருவாங்க போயிடுவாங்க. நிரந்தரமாக ஒரு ஆத்துமா இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்ன ஆண்டவரே உண்மையிலே எனக்கு அழைப்பு இருக்கா இல்லையா ஆண்டவரே? அப்படி அழைப்பு இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு புது ஆத்மா, அன்றைக்கி கரெக்டாக ஒரு புது ஆத்மா வரும். இப்படி ஒரு 3 முறை நான் அடையாளத்தை கேட்டேன். ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படியே கொண்டு வந்து 2015 எங்கள் சித்தி என்னை, அதாவது இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரன் ஆகிறதுக்கு எனக்கு அன்றைக்கி வித்திட்ட எங்கள் சித்தி இறந்துட்டாங்க செப்டம்பர் மாதம். அவங்க டெத்துக்கு போயிட்டு வந்தேன். அவங்க போயிட்டு வந்து அந்த பாஸ்டர் கனகராஜ் அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. அழைத்த அழைப்பில் உங்களை தேவன் வைத்திருக்கிறார், நீங்கள் தெரிந்த சத்தியத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சிட்டாரு. அவர் எல்லோரையும் கூப்பிட்டு பேசினார். ஆனால் எனக்கு பர்சனலாக கூப்பிட்டு பேசினார். பேசிவிட்டு நாங்கள் அங்கே தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்தோம். வந்த பிறகு 2016 எல்லாம் சர்ச்சில் இருக்கிறவங்க திடீர்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு என்னங்க எத்தனை வருஷமாக நம்ம சர்ச்சில் ஒரு இடம் வாங்கலாமான்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. விசுவாசிங்கெல்லாம் பேசுகிறாங்க. இன்னும் ரொம்ப நெருக்கடியாக ஒரு 10க்கு 12 சர்ச்சில் உட்காந்துட்டுருக்குறோம். நெருக்கடியாக இருக்குது, நம்மெல்லாம் சேர்ந்து பணம் போட்டு வாங்கலாமையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை வருஷம் இல்லாமல் சர்ச்சுக்காக எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அதில் கீர்த்தின்னு ஒரு தம்பி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். அவன் மட்டும் கதறி எழுது ஜெபம் பண்ணான். ஆண்டவரே எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சபை வேணும், சொந்தமாக ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணான். 2016 10ஆம் தேதி பாஸ்டர் பர்னபாஸ் சோமங்கலத்தில் இருக்கார். அவங்க சர்ச்சில் வந்து என்னோடய மகனுடைய ஒரு மீட்டிங், ஹியூமன் ரைட்ஸ் மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங்கில் நானும் போய் உட்காந்துருக்கிறேன். என் பக்கத்தில் ஒரு சகோதரர் உட்காந்துருக்கிறாரு. இந்த பக்கத்தில் என் மகன். அப்போ என் பக்கத்தில் இருக்கிற என்ன கேட்குறாரு, ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் பக்கத்தில் நடுவர்பட்டு வந்து வரேன். என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சர்ச்சு வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டார், சர்ச்சு எவ்வளோ பெருசு உங்களுதுனாரு. நான் சொன்னேன் ஒரு 10க்கு 12 ஓலை ஷெட்டியான்னு. அப்படியா, சரியா, இந்த வருஷம் நான் உங்களுக்கு சர்ச்சு கட்டித்தரேன்னாரு. இவர் யார், இவர் எப்படி கட்டி தருவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது 2016 டிசம்பர் 10ஆம் தேதி பேசிவிட்டு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே போகும்போது காரில் ஏறும்போது சொல்கிறார், ஐயா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நியூ இயர் வந்து நீங்கள் புது சர்ச்சில் பண்ணுறீங்கன்னாரு. சரிங்கட்டு வந்துட்டேன். அடுத்தது 12ஆம் தேதி வருதா புயலில் சர்ச்சு எதுவுமே இல்லை. எல்லாம் ஃபுல்லாக மேலே இருக்கிற கூரையெல்லாம் பிச்சு போய் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு வேப்ப மரம் விழுந்து அந்த இடமே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. 12ஆம் தேதி நடந்தது. அப்புறம் 15ஆம் தேதி மறுபடியும் அந்த சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா
கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுக்கு சர்ச்சு கட்டி தரேன்றாரு. எனக்கு அதில் ஏதோ நம்பிக்கையும் இல்லை, உடன்பாடும் இல்லை. சரி, 26ஆம் தேதி என்னை வீட்டுக்கு கூப்பிட்றாரு செங்கல்பட்டுக்கு. நானும் என்னோடய மூத்த மகன் நாங்கள் போகிறோம். அதை பற்றி எதுவுமே சர்ச்சை பற்றி எதுவும் பேசலை. கிறிஸ்மஸுக்கு அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு வெளியே கேட்டுக்கு வரும்போது, ஐயா தைரியமாக போங்க, அடுத்த வருஷம் நீங்கள் நியூ இயர் வந்து புது சர்ச்சுனார். சரி, இவரால் எப்படி சாத்தியம் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன். கரெக்டாக 31ஆம் தேதி நைட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. 31ஆம் தேதி ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறாரு, அடுத்த வருஷம் நீங்கள் வந்து புது சர்ச்சில் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னார். சரிட்டு வந்துட்டேன். 16ஆம் தேதி பொங்கல் அன்றைக்கி, காணும் பொங்கல் அன்றைக்கி ஃபோன் பண்ணுறாரு. ஐயா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமேனாரு. நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறேன், நான் வந்து வீட்டில் வந்து கால் பண்ணுறேன்னு. இல்லை முக்கியம்னார். சரி, நான் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக கால் பண்ணுறேன். வீட்டுக்கு வந்தேன், அவர்கிட்ட கால் பண்ணேன். அவர் சொன்னார், உங்கள் வீட்டில் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணணும். என்ன மீட்டிங்கான்னு? என் நண்பர் ஒருத்தர் ஸ்டேட்லேருந்து வராரு, ஊழியக்காரங்கிட்ட. இல்லை என் நண்பர் தான், அவர் வராரு, நீங்கள் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணணும். சாரி சார், அறிமுகம் இல்லாதவங்களுக்கு நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண மாட்டேன். இல்லை நீங்கள் பண்ணுங்கள், செலவெல்லாம் நான் பார்த்து. செலவெல்லாம் கிடையாது, நான் மீட்டிங்கெல்லாம் பண்ண மாட்டேன். பிரதர் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன், நீங்கள் பண்ணுங்கய்யா அப்படின்றார். ஐயான்னு கூப்பிடார், பிரதர்னுவார், பாஸ்டர்னுவார், அவர் என் சகோதரன்னுவார், பேசிகிட்டே இருக்கார். ஆனால் எனக்கு அவர் பேச்சில் கொஞ்சம் டவுட் இருந்தது. ஏன்னா அவர் பேசும்போது ஏன்னா நான் குடியுடைய அனுபவத்தில் இருந்தனால ஒரு குடிகாரன் எப்படி பேசுவான், ஒரு நார்மல் ஆள் பேசுறது எனக்கு தெரியும். அதனால் அவர் குடிச்சிட்டு பேசுகிறான்றது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனால் நான் அந்த பேச்சை நம்பலை, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தது ஃபோன் பண்ணி அதாவது ஜனவரி 20ஆம் தேதி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, இல்லையா என் ஃப்ரெண்டு வராரு, நீங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும். சரிங்க, நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். ஒரு டேபிள் போட்டு 2 டியூப்லைட் கட்டி ஒரு ஹாரன் வச்சிருது, ஒரு ஹாரன் வேப்ப மரத்தில் கட்டியிருப்பேன், ஒரு மைக் வைப்பேன், அவ்வளோதான் போதுமாயான. அது கூட இல்லைனா கூட பரவாயில்லையா, சும்மா ஒரு டேபிள் போட்டு வைங்கன்னாரு. அதே மாதிரி டேபிள் அரேஞ்ச் பண்ணி மைக்கில் அரேஞ்ச் பண்ணி வந்தேன். அவரோட நண்பர் டெல்லி பாபு அவர் பேர், அவர் ஸ்டேட்லேருந்து வந்திருந்தார். வந்து பார்த்துட்டு ஒரு 7 மணிக்கு அவர்கிட்ட மைக் கொடுத்தேன். அவர்கிட்ட வந்தவொடனே எதுவும் பேசலை, மைக் கொடுத்தேன். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசனத்தை ஒரு பெரிய சப்ஜெக்ட் எடுத்து பேசினார். கொஞ்சம் கூட்டமெல்லாம் இருந்தது. வாசலில் தான் உட்காந்துருக்குறோம், சர்ச்சில் கிடையாது. எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு ஆயிடுச்சு மீட்டிங் முடிய. 10 மணிக்கு அவருக்கு சாப்பாடு கொடுத்தோம். கூப்பிட்டு உட்காரும்போது சாப்பிடும்போது எனக்கு ஒரு கேள்வி. நான் நின்றுட்டுருக்கிறேன், அவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க. பிரதர் ரமேஷ் வந்து நீங்கள் சர்ச்சு கட்டி தரதா சொன்னார். நீங்கள் வந்து எதனா ஸ்தாபனம் வச்சுருக்கீங்களா, இல்லை எப்படி இண்டிவிஜுவலாக கட்டி தரீங்களா? கட்டி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது உங்கள் பேர் வைக்கணும், நாங்கள் ஏதாவது டாக்டரின் கொண்டு வரோம், அதெல்லாம் எதாவது சொல்வீங்கன்னா இப்போ ட்ராப் பண்ணிவிடுங்க, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. உடனே அவர் எந்திரிச்சார். ரமேஷ், இந்த மாதிரி ஆளை தான் நான் தேடிட்டு இருந்தேன், எந்திரிங்கன்னாரு. எந்திரிச்சிட்டு இடம் காட்டுங்கன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. இடம் கிடையாது, எனக்கு சொந்த இடம்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்ன பண்ணலாம் அப்படின்போது ஒரு சும்மா வந்து ஒரு இடத்த, அந்த இடம் விற்கிறாங்களா இல்லைன்னு தெரியாது, ஒரு கிரவுண்டை கொண்டு போய் காட்டுறேன், இந்த இடம் தாங்க சேல் அப்படின்னு. அந்த இடத்த பார்த்தாரு. நைட்டு 11:30 மணி இருக்கும். டார்ச் அடிச்சு இடத்தெல்லாம் பார்த்தாரு. இந்த இடம் ஓகே பண்ணலாம் ரமேஷ் அப்படின்ட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த அளவுக்கு அப்போ கூட இல்லை. சரி, இவங்க வந்து பார்த்தாங்க, போயிட்டாங்க, பேசிட்டாங்க, நான் விட்டுட்டேன். ஒரு 2 நாள் பொறுத்து நான் வீட்டில் ஈஸ்ட் சேரில் அப்படி படுத்துட்டுருக்கிறேன். வராங்க, பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன், வீட்டு வாசலில் தான் நிற்கிறோன்னு. அவர், அவங்களுடைய சகல எல்லாமே ஹிந்து, அவரை தவிர, இந்த டெல்லி பாபு தவிர இது எல்லாமே ஹிந்து. வந்தாங்க, வந்து சேர் போட்டு கொடுத்து எல்லாம் உட்காந்தாங்க. உட்காந்துட்டு அந்த இடத்துக்கு ஓனரை கூப்பிடுங்க. நாங்கள் ரொம்ப, அதாவது எனக்கு ஷாக், எப்படி யாரை போய் கூப்பிட்றதுன்னு தெரியல. சரி, உடனே கவுன்சிலரோட தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். கவுன்சிலர் தம்பி சுந்தர் அவர் பேர். தம்பி இந்த மாதிரி கொஞ்சம் வரீங்களா? என்னண்ணா அப்படின்னாரு. இது மாதிரி இடம் போய் பார்த்தேன், அந்த இடம் ஓனர் யார் தெரியல. நான் ஓனர்னாரு. சரி வாங்கன்னு உட்கார வச்சு அவங்க எதுவுமே பேசலை, என்கிட்ட ஒரு டிஸ்கஸ் கூட பண்ணல. நேராக அந்த ஓனர் டு ஓனர் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இடத்துக்கு ரேட்டை பேசுனாங்க. உடனே அவர் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அமௌண்ட்டு கொடுத்துட்டு சர்ச்சை கட்டிட்டு பாஸ்டர்கிட்ட சாவி கொடுக்கணும், அவ்வளோதான்ட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, இது நடக்குது நிஜம்தானான்னு நானே என்னை தொட்டு பார்க்குறேன். ஒன்றும் என்ன நடக்குதுன்னு தெரில. அந்த அமௌண்ட்டு கொடுத்த பிறகு கூட எனக்கு நம்பிக்கை வரல. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள்லாம் போய் அந்த இடத்துல நின்று சர்ச்சு விசுவாசிங்கெல்லாம் கூட்டு போயிட்டு அந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணிவிட்டு வந்தோம். அதே மாதிரி ஒரு வாரத்தில் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு முடியும் போது வேற ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ ஓப்பனிங்? இந்த வந்து பார்த்தேன் பார்த்தீங்களா, டெல்லி பாபு சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் கிடையாது. அவருக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையுமே கிடையாது. அவருடைய மச்சான் ஒருத்தர் கேளம்பாக்கத்தில் இருக்கார். அவர் தான் இப்போ விஜய் ஆனந்த் அவர் பேர். அவர் தான் கான்டாக்டில் இருக்கிறார். எப்போ சர்ச் ஓப்பன் கேட்டே இருக்கார். அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா அதுக்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சும்மா திறக்கிற விஷயம் கிடையாது, அதுக்கு நான் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது,
அப்படின்னு. என்னான்னு நிறைய பேருக்கு விருந்து வைக்கணும், நான் ஊரையை கூப்பிடணும், ஏன் ஒரு 5 பேருக்கு சாப்பாடு கொடுத்து, அதெல்லாம் முடியாதுங்க. சர்ச் டெடிகேஷன்னா நான் ஒரு 100 பேராவது குறைஞ்சது கூப்பிடணும், அந்த செலவெல்லாம் எங்களை ஏற்றுக்க முடியாதாங்க. நான் உங்களை கேட்கலங்க, வந்தால் நான் பண்ண போகிறேன், அப்போ நான் உங்களை கூப்பிட்றேன்னு. ஏப்ரல் 15ஆம் தேதி நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னு அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. நான் முடியாதுன்னு நிற்கிறேன், அவங்க பண்ணணுன்றாங்க. 13ஆம் தேதி குளத்தூருக்கு போகிறேன். வேண்டாம், போரூர் இதுக்கு வாங்கன்றார், இது டோல்கேட்டுக்கு வாங்கினாங்க. சரி டோல்கேட் போகணும். டோல்கேட் பக்கத்தில் கார் நிற்கிது, உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு, பாஸ்டர் எங்களுக்கு இது செலவெல்லாம் ஏற்றுக்க முடியாது. பிரதர் என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்கள், நீங்கள் வர சொன்னீங்க வந்தேன், செலவை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் என்று ஒரு கவரை கொடுத்தார். இதில் ஏதாவது சமாளிங்க போங்கன்னாரு. நான் உண்மையிலேயே அந்த கவரை திறந்து கூட பார்க்கல. வரும்போது ஏதோ ஒரு நம்பிக்கை, சமையல்காருக்கு ஆர்டர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டு எவ்வளோ ஆகும்னா ஒரு இவ்வளோ அமௌண்ட்னாரு. நாளைக்கு செட்டில் பண்ணுறேன்ட்டு வந்துட்டேன். அடுத்தது பந்தல், இப்போ லைட்டு, சீரியல் லைட்டு வெளியில் எல்லாம் பண்ணிட்டு, சர்ச்சு டெக்கரேஷன் எல்லாமே அப்போ தான் இப்படி எல்லாம் முடிச்சு மறுநாள், அதாவது ஓப்பன் பண்ணது ஏப்ரல் 15 ஓப்பன் பண்ண போகிறேன். அன்றைக்கி மதியானம் எல்லா வேலையும் முடியுது. அப்போது அந்த விஜயானந்த் வந்து பார்க்குறாரு உள்ள. பார்த்துட்டு பரவாயில்லையே பாஸ்டர் எவ்வளோ முடிச்சிட்டிங்களே அப்படின்ட்டு, அந்த பெட்டி ஒன்று இருக்குமே எங்கன்னாரு, காணிக்கை பெட்டி கேட்டார். அவர் ஒரு ஆஃபரிங் போட்டு, நீங்களே டெடிகேட் பண்ணுங்கள், நீங்கள் தான் பாஸ்டர், யாரையும் கூப்பிடாதீங்கன்ட்டு போயிட்டார். சரி இருந்தாலும் டெல்லிபாவோட நட்புகளை கூப்பிட்டு ஆகணுன்றதுக்காக அங்கே செங்கல்பட்டு பாஸ்டர் சுந்தர் அவங்களாம் கூப்பிட்டு சர்ச்சை அன்றைக்கி நல்லா கிராண்டாக டெடிகேட் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க அனுப்பிவிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இன்றைக்கும் அவங்களுக்கும் எனக்கு அந்த தொடர்பெல்லாம் கிடையாது. இது சர்ச்சு ஆண்டவர் வந்து அந்த இடத்தையும் என் பேரில் எனக்கு எழுதி கொடுத்து ஷெட்டெலாம் கொடுத்துட்டு, நீங்கள் தான் ஓனர் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது ஒரு உண்மையிலே எனக்கு இப்போவும் நம்ப முடியாத ஒரு விஷயம்னா அது ஒரு விஷயம். கர்த்தர் சுகத்தையும் கொடுத்து இது வரைக்கும் ஜீவனையும் கொடுத்து வச்சுருக்கிறார். எப்படி சர்ச்சை நடத்திட்டு இருக்கிற காலகட்டத்தில் 2020-21 கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு அதான் உட்காந்துட்டே இருப்பேன், அப்படியே கீழே விழுந்துருவேன், என்னென்னு தெரியாது. பேசிகிட்டே இருப்பேன், எதிரில் உட்காந்துருக்க பேசுகிறதே காதில் கேட்காது, அப்படியே ஒரு சைடு மறுத்து போயிடும். அப்படியே ஒரு பலவீனத்தில் மாட்டிக்கிட்டேன். என் மனைவி அப்போ தான் ரொம்ப உடம்பு முடியாமல் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தேன் வீட்டுக்கு. அது முடித்தோடனே எனக்கு வந்து பிரச்சனை, அதாவது ரொம்ப பெருசாகிடுச்சு. என்னென்னா சேரில் உட்கார முடியாது, சேரில் அப்படியே படுத்துகிட்டே இருப்பேன். ஆனால் இதில் ஒரு அதிசயம் என்னென்னா, ஒரு சண்டே சர்வீஸ் கூட தவறாமல் ஆலயத்தில் இருப்பேன். அன்றைக்கி மெசேஜ் கொடுப்பேன். ரொம்ப முடியலைன்னா மகன்கிட்ட கொடுத்துருவேன். மற்றபடி ஆண்டவர் சமூகத்தில் நான் உட்கார முடியும் என்னால். அன்னைக்கு கூட்டி போய் உட்கார வச்சுருவாங்க. இப்படியே நடக்க முடியாமல் ஸ்டிக்கு வச்சு நடக்கிற நிலைமைக்கு போயிட்டேன். அப்போது ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆரம்பிச்சு, என்ன ஆண்டவரை இதோட நான் முடிச்சிருங்க ஆண்டவரை, வேண்டாம் என் வேலை முடிஞ்சு நான் விட்டுருங்கன்னு. ஆனால் ஆண்டவர் என்னை விடலை. நல்லா நடக்கவும், வண்டி விற்றுட்டேன், வண்டியை ஓட்டக்கூடாது, வண்டியை விற்றுட்டாங்க வீட்டில். ஆனால் மறுபடியும் ஒரு வாகனத்தை வாங்கி வண்டி ஓட்டவும் இன்றைக்கி பலத்தையும் கொடுத்து இன்றைக்கி நல்ல சுகத்தையும் கொடுத்து வச்சுருக்காருன்னா அது கர்த்தருடைய கிருபை. ரட்சிக்கப்பட்ட நாள் ஆண்டவர் ருசி பார்த்தது நிறைய. அதில் நான் சுகமானதுக்கு பிறகு, நான் சுகமானதுக்கப்புறம் என்னோடய மனைவி ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. பலவீனமாயிட்டு குரோம்பேட் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிட்டாங்க. குரோம்பேட் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணால் அங்கே தான் பார்க்க விட மாட்டாங்கள்ல, ரொம்ப நாயை விரட்டுற மாதிரி விரட்டுவாங்க. அங்கே என்னோடய மகன் எட்டி எட்டி பார்த்து தகவல் கொடுக்குது, நான் போகிறது வெளியே நின்று ரொம்ப பேசுவாங்க அவங்க. அன்றைக்கி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஒன்றும் அவ்வளோதாங்க வந்து நாங்கள் குரோம்பேட்டை செங்கல்பட்டுக்கு அனுப்பிடுறோம், உடனே வந்து கையெழுத்து போடுங்கன்னு கூப்பிட்றாங்க. நானும் ரொம்ப வேகமாக போகலான்னு யோசிச்சுட்டு சரி நம்ம டைமுக்கு போவோன்ட்டு ஷேர் ஆட்டோ பிடிச்சி பொறுமையாக போயிட்டே இருக்கிறேன். திட்டுறாங்க, ஃபோன் போட்டு, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க, வர வேண்டி தரேன்றாங்க. நான் எதுவுமே பேசலை, அமைதியாக போன நேரம் உள்ளே போயிட்டு என்னை வார்டில் என்னை பார்த்த பிறகு அவங்க எதுவுமே பேசலை. டிஸ்சார்ஜ் கொடுங்கண்ணா, டிஸ்சார்ஜ் கொடுத்தாங்க. எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? நான் கூப்பிட்டு போகிறேன், வீட்டுக்கு கூட கூப்பிட்டு போவேன் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணுது. அதாவது இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்ல ஆரம்பித்தவன் தான். நேராக பாலாஜி ஹாஸ்பிட்டலில் போய் ஐசி வார்டில் போட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து வார்டில் போட்டாங்க. வார்டில் போட்டு அங்கே இருந்துட்டு அவங்களுக்கு என்ன டிசீஸோ அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை காமிக்காமல் அவங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 4-5 நாள் ஆச்சு. 5ஆம் நாள் ரொம்ப எஸ்ட்ரீம் போயிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்ட்டு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி எல்லா ரிப்போர்ட்டும் வாங்கி கையில் வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து இதில் ஓமந்தூராரில் சேர்த்துருங்க, இல்லைனா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க. நாங்கள் அதாவது அவங்க முகத்தில் வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு மரணக்கலை அப்படி இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு வெளியில் சொல்ல முடியல. அந்த ஸ்லோபாக இருக்கும், அந்த படிக்கட்டில் போயிட்டு ஒரு இடத்துல நின்று தனியாக நின்று அழுகுறேன். ரொம்ப அழுதுட்டேன். என்ன ஆண்டவரை வெக்கப்பட்டு போய்டும் ஆண்டவரை, நான் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் யாருக்கும் சொல்ல முடியாது.
அதில் வேறு வார்டில் வந்து கேட்டிருக்கிறாங்க, என்னங்க உங்கள் வீட்டுக்கார் பாஸ்டரு, நீங்களாம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க, நீங்களாம் அது மாதிரி உங்களுக்கெல்லாம் டிசீஸ் வருமா? மாம்சத்துக்கு என்ன வரலாம், அதெல்லாம் அவங்களுக்கு பிசாசை எப்படிலாம் கேள்வி கேட்குறான் பாருங்களேன். இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் கேலிக்கு ஆளாயிடும் ஆண்டவரே அப்படின்னு அழுதுட்டு உடனே என்ன பண்ண எல்லா ரிப்போர்ட்டும் ஃபோட்டோ எடுத்து வலசரவாக்கத்தில் ஒரு இயற்கை வைத்தியர் ஒருத்தருக்கார், அவருக்கு அனுப்பிட்டு சரி அங்கேருந்து அந்த ஒரு கோபம் நேப்தோ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவர் பார்த்தவொடனே உள்ளே சத்தம் போடுறார், ஏன் பேஷண்ட்டு என்னுடைய நாலேஜ் இல்லாமல் நீங்கள் எப்படி 3 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தீங்க? இவங்க போய் சொல்லிட்டாங்க 3 நாள் 5 நாளாக இருக்கிறாங்க, எப்படி வச்சுருந்தீங்க கத்துறாரு. எஸ்டிஎம் போயிடுச்சு, இனிமேல் அவங்கள காப்பாற்ற முடியாது, வீட்டுக்கு கொண்டு போக சொல்லுங்கன்னு சொல்கிறது என் காதில் நல்லா கேட்குது. வெளியே வந்தார், செந்தில்குமாரன் டாக்டர் பேர். அவர் வந்து வெளியே வந்து சொல்கிறார், சார் ஒரு சம் லேக்ஸ் ஆகும் அப்படின்னாரு. சம் லேக்ஸ் ஆகட்டும், 10 lakhs கூட ஆகட்டங்க. டாக்டர் நான் சொன்னார் சொல்லுங்கன்றேன். இல்லை ஒன்றும் சொல்ல, உங்களால் முடிஞ்சால் இங்கே பாருங்கள், இல்லைனா ஓமந்தூரார் போட்டோம். டாக்டர் சொன்ன விஷயமே வேறு, என் காதில் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி நீங்கள் அனுப்பிடுங்கட்டு அவங்கள அது பலவீனத்தோடு கூட அவங்களோட பேக் எல்லாத்தையும் ஃப்ரண்ட்டில் வச்சு என் ஸ்கூட்டியில் நான் எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் தெரியாது, ஹெல்மெட்டு கூட இல்லை, நேராக நாகல்கேணி வழியாக பாலாஜி ஹாஸ்பிட்டல் நாகல்கேணி வழியாக போய்ட்டு கிஷ்கிந்தா பைபாஸ் பிடிச்சி நேராக வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு எதாவது கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஃபோன் வருது. அந்த வலசரவாக்கு ஃபோன் வருது. கிருபாகரன் எங்கே இருக்கிறீங்கன்னாரு. இது மாதிரி வீட்டில் இருக்குது, அம்மாவை கூப்பிட்டு உடனே வாங்க அப்படின்னாரு. சரி என்ன சார் சொல்கிறீங்க, அம்மாவை கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னாரு. சரின்ட்டு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி நான் வலசரவாக்கம் போகிறேன். வலசரவாக்கம் போய்ட்டு நாங்கள் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு என்ன கிருபாகரன் விட்டுட்டிங்களே, கிரியேட்டின் லெவல் இந்த அளவுக்கு ஏறிடுச்சே, சரி உங்கள் கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு வார்த்தை, உங்கள் கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்ட்டு நான் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணார். அங்கே அக்குப்ரெஷரு அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கிட்னி இன்ஃபெக்ஷனுக்கான மெடிசன்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு ஒரு 10 days கழிச்சு அம்மா கூப்பிட்டு வாங்கினார். வரும்போது நீங்கள் கிரியேட்டின் லெவல் எடுத்துகிட்டு வாங்கினார். 4.7 கிரியேட்டின் லெவல் இருந்தது. நான் வந்து இங்கே 10 நாளைக்கு அப்புறம் கிரியேட்டின் லெவல் எடுக்கிறேன், 1.5 வந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஒரே வார்த்தை உள்ளே நுழைஞ்ச உடனே டாக்டர் சொன்னதப்பா, கிருபாகரன் உங்களுடைய ப்ரேயர், உங்கள் ஆண்டவர் நல்லவர், எனக்கு முடியாதுன்னு நினச்ச விஷயம் அது, என்னால் முடியாது, நான் ஏதோ நான் என்ன ஆயுதமாக உங்கள் கடவுள் பயன்படுத்தியிருப்பார், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், என்ன நம்பிக்கையில் பண்ணேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் கடவுள் உங்கள் அம்மாவை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காருட்டு உடனே என் மகனுக்கு ஃபோன் போட்டு திட்டினார். இன்னும் அம்மாவோட தவிர விட்டுட்டேன், பரவாயில்ல கடவுள் காப்பாற்றிட்டாரு, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கன்னு அவர் மகனுக்கு ஃப்ரெண்டு தான் அவர் பேசிட்டு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் 2 மனைவி தேறி ஓரளவுக்கு இப்போது ஹெல்த்தியாக இருக்காங்க, நல்லா வீட்டு வேலை நல்ல வேலைலாம் செய்கிறாங்க. இருந்தாலும் அவங்கள நான் ஒரு குழந்தை மாதிரி தான், கல்யாணம் ஆன நாள் இருந்தேன்னா 18 வயசில் என்னை நம்பி வந்தவங்க, இன்ன வரைக்கும் நான் அவங்கள ஒரு குழந்தையாக தான் பார்த்துக்குவேன். அவங்க என்ன நம்பி வந்ததுனால நான் அவங்கள பத்திரமா பார்த்துக்குவேன். அவங்க மேலே தான் எனக்கு, அதாவது கர்த்தருக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்குறேன்னா மனைவி மேலே எனக்கு ரொம்ப அன்பு. எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கு 3 பிள்ளைகளும் சரி. அதாவது நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். என் பிள்ளைங்க இன்றைக்கி ஓரளவுக்கு வெளியில் பேர் சொல்கிற அளவுக்கு. மூத்த மகன் இன்றைக்கி லிங்கம் புக் ஆஃப் ரெக்கார்ட், அப்புறம் சோஷியல் ப்ரொடக்ஷன் ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க மனைவி வந்து வைஷ்ணவா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆண்டவர் 2 பிள்ளைங்களை, அழகான பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறாரு, ஜேசன் ஜெசிகான்னு. நல்ல நாலேஜ் பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்கிறாங்க. வேளாமலை ஸ்கூலில் படிக்கிறாங்க 2 பிள்ளைங்க. 2வது மகன் சாலமோனுக்கு அந்த சாலமோன் வச்ச பேர் மாதிரி நல்ல ஒரு ஞானத்தை, இன்னைக்கு கம்ப்யூட்டரில் அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை, அந்த அளவுக்கு நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ். கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் போய் படிக்கலை, அவங்களா வீட்டிலே சொந்தமாக கம்ப்யூட்டர் வாங்கி அவங்களா கற்றுக்கிட்டது நல்ல ஞானத்தை இன்றைக்கி நிறைய பேர் அவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவர் வச்சுருக்காரு. நிறைய பாஸ்டர்ஸோட லிங்கில் அவர் அப்படி இருக்கார். மகள் நர்சிங் படிக்க வச்சேன். இன்றைக்கி சிவகாசியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா இன்றைக்கி மகன், இன்றைக்கி அவர் மருமகன் வந்து இப்போ வெளியூர் போயிருக்காரு, இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க கொடுத்துருக்கிறாரு. இன்னை வரைக்கும் கர்த்தர் பலவீனங்களையும் சரி போராட்டங்களும் சரி, எனக்கு தெரியாத இந்த நடுவரப்பட்டு கிராமத்தில் நல்ல, அதாவது ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு நல்ல சாட்சியோட சப்போர்ட்டோடு வச்சுருக்கிறார். எந்த பாஸ்டர்ஸுக்கும் கிடைக்காத ஒரு சப்போர்ட்டோட நடுவரப்பட்டில் என்ன வச்சுருக்கிறார். வெளியிலேருந்து வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் கிடைக்குன்னா ஊரில் கஷ்டம். முக்கியமான நபர், அதாவது இந்த ஊரில் யார் முக்கியமான நபர்களோ அவங்கெல்லாம் என் சர்ச்சுக்கு வராங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாதுகாப்பு அவங்க ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த ஊரில் நல்ல ஒரு செல்வாக்கையும் கொடுத்துருக்கிறார். எல்லோரும் சொல்லுவாங்க இந்த ஊரில் எலெக்ஷன்னா கூட ஜெயிச்சிடலான்னு. அந்த அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கையும் ஒரு அன்பையும் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு என்னென்னா என் சொந்தங்கள்
என்னை ஒரு காலத்தில் கேட்டாங்க, சொன்னாங்க, இவன் ஒரு ரவுடியாக இருந்தான், இவன் ஒரு குடிக்காரனாக இருந்தான், இவன் பிள்ளைங்க வந்து செதறி போயிடும், இவன் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது, இவன் பிள்ளைங்க காலேஜ் வாசல்லே கால் வைக்காதுன்னு பரிகாசம் பண்ணவங்க அத்தனை பேரோட பிள்ளைகளும் இன்றைக்கி காலேஜ் வாசல் யாருமே கால் வைக்கல. என் பிள்ளைங்களை கல்லூரி போகிறதுக்கு காலேஜ் போகிறதுக்கு இன்றைக்கி எது கூகுளில் போயிட்டு ஜோசப் இளந்தண்டல் போட்டால் சர்ச் பண்ணால் யாரும் காட்டுற அளவுக்கும் தேவன் வச்சிருக்கிறார். ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். இவ்வளோ நேரம் என்னுடைய சாட்சியை சொன்னேன். இந்த சாட்சியில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் சொல்ல ஒரு சில காரியங்களை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னுடைய படிப்பின் காலத்தில் நான் கர்த்தரை அறிந்தும் அறியாமல் இருந்தேன். அறிந்தும் அறியாமல் போல் பாவனையில் இருந்தேன். ஆனால் அந்த படிப்பின் காலத்தில் எனக்கு ஒரு நாலேஜ் கொடுத்தது என் கர்த்தர். அது என்னால் அப்போ உணர முடியல, இப்போ உணர முடியுது. சும்மா பிளைண்டாக போயிட்டு நம்ம வந்து ஆண்டவரை தேடுறவங்க நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. சும்மா நம்ம சர்ச்சுக்கு போயிட்டால் எல்லாம் ஆகுன்றதால நம்ம சொல்ல முடியாது. உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை தேடும்போது என்ன கிடைக்கும், கர்த்தரை விட்டு விலகி போனால் என்ன நடக்குன்றது என்னோடய வாழ்க்கையில் ஒரு பகுதி. கர்த்தரை தெரிந்து அவர் இடத்துல போகாதனால என்னென்ன சம்பவித்தது, என்னென்ன நடந்ததுன்றத ஒரு பகுதியாக சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிறேன். அந்த வாலிப பிராயத்தில் கர்த்தரோடு கூட இராவிட்டால் என்னென்ன சம்பவிக்கும்னு சொன்னேன். திருட்டு பட்டங்களும் பழிகளும் அவமானங்கள் நிந்தனைகள் வந்தது. குடிகாரனாக இருந்து பலருக்கு முன்னாடி அவமானப்பட்டு நின்று இருக்கிறேன். ஆனால் தெருவில் சாக்கடையில் விழுந்து பெறலை. ஆனாலும் ஒரு குடிகாரன்ற ஒரு பட்டம் எனக்கு இருந்து இனிமேல் என் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான் அப்படின்னு ஒரு பட்டம் எனக்கு இருந்தது. என்னோடய உறவுகள்லாம் சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைகள் கூட வழக்க தெரியாது இவனுக்கு, இவன் ஒரு குடிகாரனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி காலகட்டங்கள். அந்த காலத்தையும் மாற்றி ஆண்டவர் ஒரு சாட்சியை நிறுத்தியிருக்கிறார். திருமணத்துக்கு பிறகு மனைவி வச்சுட்டு எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் என்னோடய மனைவி இடத்துல ஜெபம் இல்லைன்னா இன்றைக்கி நான் ஒரு மனுஷன் இல்லைங்க. நமக்கு ஒரு பார்த்து ஜெபிக்க வேணும். ஜெபிப்பதற்கு நம்முடைய சரீரத்தில் ஒரு பாகம் தான் மனைவி. மனைவி என்பது வந்து நம்மளோட ஆணினுடைய சரீரத்தில் ஒரு பாகம். திருமணத்துக்கு பிறகு அந்த பாகமும் எனக்கேற்ற போல் வாழ்ந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. எனக்கேற்ற போல் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் ஜெபித்ததுனால இன்றைக்கி என் மனைவியின் நிமித்தமாக நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுவிட்டீர்களானால், அதாவது இந்த சாட்சியை நீங்கள் அலட்சியமாக விட்டாலும் சரி, கர்த்தரை விட்டு விலகுகிற எல்லாருக்கும் இப்படிப்பட்ட பாடுகள் வரும். அடுத்தது வேலை காலத்திலும் சரி, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு நான் பட்ட துன்பங்கள், எவ்வளோ போராட்டங்கள். பிள்ளைகளை படித்து ஒரு கல்லூரிக்கு கொண்டு வரணும்னா ஒன்றுமே ஜீரோவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. நான் ஊழியத்தில் இருக்கும்போது என் பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கிறேன். ஒருவர் கூட உன் பிள்ளைக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணி நான் படிக்க வச்சுருக்கிறேன்னு எனக்கு வந்து என் வாசலில் நின்று இருக்கேன், என்னை கேட்டிருக்கேன். நான் மண்டிக்கிட்டேன், ஆண்டவர்கிட்ட மட்டும்தாங்க கேட்டேன். எனக்கு தானாக கிடச்சி, என் ஆலயம் எப்படி கிடச்சிதோ அப்படி என் பிள்ளைகளுக்கு கல்வி கிடச்சிது, என் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிது, என் பிள்ளைகளுக்கு புகழ் கிடச்சிது. எல்லாமே வந்து ஜெபம் மட்டும்தான். நான் இப்போ எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னாக்கா, நம்ம கிறிஸ்டினாக மாறுறதுனால எந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. பைபிள் எடுத்து ஆலயத்துக்கு போகிறதுனால எந்த நன்மையும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. சிலுவையை மாற்றிக்கொண்டாலும் நீ கிறிஸ்தவனாக போகிறது கிடையாது. ஒரு பேரை மாற்றிக்கொண்டாலும் நீ கிறிஸ்தவனாக மாற்ற போக கிடையாது. நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற என் சொந்த இரட்சகரை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக என்றைக்கு நீங்கள் உள்ளத்துக்குள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து கூடவே நின்று உங்களை விடுவித்து அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி ஒவ்வொரு பகுதியை நான் கடந்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலையும் தேவன் என்னோட கூட இருந்தார். சின்ன சின்ன விஷயங்கள் கூடங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு வகுப்பாசிரியர் எனக்கு சவால் விட்டப்போ கூட ஒரு ஊழியக்காரர் அன்னைக்கு ஜெபிச்சார், நீ பாஸ் ஆவீங்க, தைரியமாக போனார். எக்ஸாம் எழுதாத பாஸ் ஆனாங்க. நான் கர்த்தர் என்னை பாஸ் பண்ண வச்சார். இதெல்லாம் ஒரு எனக்கு நம்ப முடியாத விஷயங்கள். இதெல்லாம் எப்படி நடக்கும்? இப்போ இதை நீங்கள் கேட்டு கூட உங்களுக்கு ஒரு பரிகாசமாக இருக்கலாம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? ஆனால் என் வாழ்க்கையில் நான் எதெல்லாம் பரிகாசம் பண்ணணும், அதை வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் நடப்பித்து காமிச்சிட்டே இருந்தார். ஆகாரத்துக்காக பரிகாசம் பண்ணேன், ஆகாரத்தை கொண்டு வந்து என் வீட்டில் கொடுத்தார். அற்புத சுகமளிப்பதை பற்றி பரிகாசம் பண்ணியிருக்கிறேன், மேடையில் பேசியிருக்கிறேன். என் வீட்டில் முடவன் நடந்து இன்றைக்கி முடவன் சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவனை நல்ல கால்களை கொடுத்து, மானுக்கு கொடுத்த கால் பலத்தை போல் ஆண்டவர் அவனுக்கு காலுக்கு பலவன் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் என் வீட்டில் நடந்ததுங்க. என் வீட்டில் எல்லாம் உதாசீனப்படுத்தணுங்க அத்தனை பேரும் இன்றைக்கி என்னை ஆச்சரியமாய் பார்த்து, என் சொந்தங்கள் நான் இல்லைனா நிகழ்ச்சி நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என் சொந்தங்கள் என்னை வரவேற்கக்கூடிய இடத்துல, என் நட்புகள் என்னை வரவேற்கக்கூடிய இடத்துல என் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார். அதே போல் உங்களையும் உங்களுடைய பாவங்கள்லாம் விட்டுட்டு, உங்களுடைய உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கமான காரியங்கள், ஒருவேளை நீங்கள் குடிப்பழக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை புகைப்படிக்க பழக்கமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் சாத்தியம் எப்படி விட முடியும் கேட்டிங்கன்னா, ஆண்டவரே என்னால் விட முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் விடுவிப்பார்.
நீங்கள் அதை அருவறுத்தீர்களானால் அந்த காரியம் உங்களை விட்டு அகன்று போகும். நான் அருவறுத்தேன், அந்த பாவம்னு நினச்சேன், அந்த பாவத்தை எனக்கு பிடிக்கலை, அதை நான் வெறுத்தேன், அந்த பாவம் என்னை விட்டு போனது. இன்றைக்கி ஒரு பாவம் இல்லாமல் என்னை தேவன் வைத்திருக்கிறார், ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார், ஒரு சபை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி தான் உங்களையும் நான் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் இதை கேட்கிறவர்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை இந்நேரம் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவர் உங்களை தொடும்படியாக, இந்த சாட்சியின் மூலமாக ஏதோ ஒரு பகுதி உங்களை தொடும்படியாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவரீர் எங்களை தாழ்த்துகிறோம். இந்நேரம் மட்டுமாய் பாவியான அடியனுடைய சாட்சியை ஆண்டவரை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த ஊழியத்தை செய்து வருகிற அருமையான சகோதரன் டேனியலை நீர் ஆசீர்வதித்து இந்த யூடியூப் சேனல் அநேக இடங்களுக்கு சென்றடைந்து இதே போல் அநேக போதகருடைய ஆண்டவர் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், நன்மையை நிரப்பப்படட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கேட்டுச்சுன்னு வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எனக்கு சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினாங்க, நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரை ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பீங்க, சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு தான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதனால் ஏசப்பா உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.